ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். I greet you in the matchless name of our Lord and Savior Jesus Christ. உங்கள் எல்லார் சார்பாக எங்களுக்கு அன்பான அழைப்பு தந்த பாஸ்டர் பிரபு ஐசக் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். I thank Pastor Prabhu Isaac who invited me in behalf of all of you. இந்த நாளிலே ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்திலே நாம் எல்லாரும் அருமையான ஒரு ஆராதனை நடத்தினோம். In this day we worship the living God and we were in His presence. கர்த்தர் வாக்களித்திருக்கிறார், என்னை ஆராதிக்கிற எந்த ஸ்தானத்திற்கும் நான் வருவேன் என்று. அவர் இங்கே இருக்கிறார். God has promised that where people worship Him, He will be in their midst, and He is here. ஹல்லேலூயா. மிக அருமையான ஒரு அனுபவத்தோடு நாம் எல்லாருமே இன்றைக்கு வந்திருக்கிறோம். உங்களோடு கர்த்தர் எங்களுடைய இருதயத்தில் வைத்த ஜீவனுள்ள சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் தேவனுக்கு கோடி கோடி நன்றியை நாங்கள் தெரிவிக்கிறோம். I thank God for giving me this opportunity to present His living word that is in me to you so that you will be able to benefit. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். பிறகு ஜெபத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம். We are going to read Genesis chapter 17 verses 1 and 2, and after that we will go into time of prayer and go forward with the message. அபிராம் 99 வயதான போது கர்த்தர் அபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். When Abraham was 99 years old, the Lord appeared to him and said, I am God Almighty. Walk before me and be blameless. I will confirm my covenant between me and you and will greatly increase your numbers. நம்ம எல்லாரும் ஜெபம் செய்வோம். Let's pray. அன்பின் பரலோக பிதாவே, Lord, our loving Heavenly Father, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சித்தம் கொண்டீரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். Lord, it is your will that none of us should perish. We praise you for that. மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் நீரே. You are the God of all flesh. ஆகவே உமது ஒரே குமாரன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எல்லாரையும் ரட்சிக்க இந்த உலகத்திற்கு அனுப்பியதற்காக நன்றி செலுத்துகிறோம். So to save us, you sent your only Son. We thank you for that, O Lord. கர்த்தாவே, வானத்தை நீர் உண்டாக்கினதை பார்க்கும்போது, Lord, as we see the way you made the heavens, உமது கையாலே நீர் படைத்த சந்திரனையும் சூரியனின் நட்சத்திரங்களை நாங்கள் பார்க்கும்போது, as we see the stars that you made with your own hands, O Father God, எங்களை நீர் நினைப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் தேவனே. what is man that you are mindful of us? உம்முடைய பாதத்தின் தூசிகளாய் நாங்கள் இருக்கிறோம். We are nothing but dust under your feet. ஆனால் எங்களை நேசித்ததின் அன்பு ஜீவனையே சிலுவையில் நீர் கொடுத்ததற்காய் கோடி ஸ்தோத்திரம். But for that love that you loved us, you gave your only Son to die on that cross. உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அக்கிரமங்களிலிருந்தும் மீட்டு கொண்டவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். Jesus, we praise you, the one who saved us from curses, wickedness and evil in this world. We praise you. சாத்தானுடைய சகல தந்திரங்களையும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கும்படி பலன் தந்தவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். You gave us the authority to take down every satanic forces, of Father, in Jesus' name we thank you. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் இயேசுவின் நாமத்தினால் பரிசுத்த ஆவியான தேவன் தொட்டு ஒவ்வொருவரையும் விடுவித்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆசீர்வாதங்களையும் காண வைக்க வேண்டுமாய் நாங்கள் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். Lord, we plead you to bless each and every brother and sister here, to pour out your Holy Spirit and cleanse them and touch them and transform their lives, O Lord. ஆண்டவரே, இந்த செய்தியை கொடுக்கிறோம் அது ஊழியக்காரரையும் இதை மொழிபெயர்க்கிற அந்த அருமையான தங்கச்சியும் பரிசுத்த ஆவியானவர் முழுவதும் நிரப்பிக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். Lord, we pray that your Holy Spirit will indwell the man of God and the lady who's translating, so that, Lord, your will with your word will be revealed, Father. எங்களை மறைத்து உம்மையே வெளிப்படுத்துங்க கர்த்தாவே. Lord, hide us and reveal yourself. இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தேவனே உம்மை நோக்கி ஒரு சரியான தீர்மானம் எடுத்தவர்களாய் செல்லும்படி செய்யுங்க கர்த்தாவே. Lord, each and every person who's sitting here, Lord, let them make a decision to turn towards you when they leave this place. ஆண்டவரே, உலகத்தின் மாயைகள் எல்லாம் விலகும்படி உதவி செய்யுங்க கர்த்தாவே. Lord, all the fallacies of this world, let it all right
fall down right now, Lord. ஆண்டவரே, இதோ நாளையில வரப்போகிற அந்த ஹரிக்கேனின் பிரச்சனையிலிருந்து அமெரிக்கா ஜனங்களை விடுவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். Oh Lord, we even pray for the hurricane, oh Father. I just pray that you will guard and Lord protect your people, oh Father God. நீரே வானத்துக்கு பூமிக்கும் கர்த்தர் என்று இந்த தேசம் அறியபடி தேவன் எல்லார் இதயங்களை திருப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். Lord, let people know that you are the God of the heaven and the earth, and you will turn the hearts of the people toward you, oh Father. எங்களை முழுவதும் தாழ்த்துகிறோம். Lord, we completely humble ourselves. மகிமைப்படுவீராக. Be glorified, O God. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name. ஆமென். கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். Brothers and sisters in Jesus Christ, wish you greetings to you. கர்த்தராகிய தேவன் உங்களையும் நம்மையும் ஏற்ற காலத்தில் தெரிந்து கொள்கிறார். The Lord God chooses each one of us at the right time. யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே கர்த்தராகிய இயேசு இப்படியாக சொல்லியிருக்கிறார். In John chapter 15 verses 16 that Jesus says thus, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று. You did not choose me, but I chose you and appointed you. எப்பொழுதுமே மனுஷர்களாகிய நாம் இந்த மண்ணுக்குரிய விஷயங்களை தான் அதிகமாக தெரிந்து கொள்வோம். As men and human beings, we always tend to know the things of this world. ஆனால் நல்ல கர்த்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்களையும் நம்மையும் இன்றைய வரைக்கும் தெரிந்து கொண்டே இருக்கிறார். But the good Lord, even in those circumstances, He has been choosing you and me. தேவன் நம்மை தெரிந்து கொண்டதனால் தான் நாம் அவருக்காக வாழ தீர்மானிக்கிறோம். It's only because God chose us we determined to live for Him. நாம் அவரை துதித்து பாடுகிறோம், ஆராதிக்கிறோம். We praise Him and glorify Him. நாம் அவரை மகிமைப்படுத்தி பேசுகிறோம். We glorify His name. நாம் அவருடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம். We pray in His name. நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோம். We receive miracles in His name. ஏனால் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். Because He chose us. அவர் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொள்கிற கர்த்தர். He is a God who chooses each and every one. அவர் தெரிந்து கொள்கிறது ஆச்சரியமான விதத்தில் இருக்கும். The way He chooses us is miraculous. சில பேரை மரணத்தின் வாசலை தெரிந்து கொள்கிறார். Some people He calls them from the verge of death. சில பேரை ஆபத்தான இடத்துல தெரிந்து கொள்கிறார். Some people from the dangers. கைவிடப்பட்ட இடத்துல தெரிந்து கொள்கிறார். Places of desperation. ஜெபவேளையிலே தெரிந்து கொள்கிறார். In times of prayer. ஆலய ஆராதனையிலே தெரிந்து கொள்கிறார். In church worship. எப்படியும் தேவன் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டே இருக்கிறார். In every way the Lord is choosing each and every one of us. ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டார். God chose Abraham. இப்படி உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் தெரிந்து கொள்கிற தேவன். He is a God who chooses each and every one as we look in the Bible. ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவர் என்ன சொன்னார்? What did He tell Abraham when He chose him? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். I am the Lord Almighty. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. You walk before me blameless. தேவன் நம்மை தெரிந்து கொண்டது நோக்கம் இதுதான். The only reason God has chosen us is this. இந்த உலகம் ஒரு நாள் அழிந்து போகும். This world will fade away and pass away. இந்த உலகத்தின் ஒவ்வொரு பகுதிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டு தான் வருகிறது. This world is continuously being destroyed in small bits and pieces. முழு உலகமும் ஒரு நாள் திடீரென்று அழிந்து போகும். The whole world is going to go vanish one day. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் இந்த உலக அழிவுக்கான நியூக்ளியர் பாம்பை தயாரித்து ரெடியா வைத்திருக்கிறார்கள். Every leading country in the world has a nuclear weapon that can destroy this world. ஒவ்வொரு நாடுகளும் ஆயிரக்கணக்கான நியூக்ளியர் வெப்பனை வைத்திருக்கிறார்கள். They have thousands of nuclear weapons, each and every leading country. அது ஒரு நாள் எல்லாம் வெடிக்க செய்வார்கள். They will definitely detonate it sometime. பைபிள் சொல்லுகிறது இந்த முழு உலகமும் எரிந்து போகும் என்று. The Bible says the world will burn with fire. இந்த உலகம் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அழிவைத்தான் நோக்கி போய் கொண்டிருக்கிறது. This world is going in small ways going towards destruction. இதை கர்த்தர் இந்த வேதத்திலே திட்டவட்டமாக அவர் சொல்லி வைத்திருக்கிறார். God has told these things in the word even before. இப்படிப்பட்ட இந்த அழிவான உலகத்திலிருந்து தேவன் உங்களை நம்மை தெரிந்து கொள்கிறார். In midst of all this destruction, God has chosen you and me. அவர் உங்களை நம்மையும் தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்ன என்பதை இந்த செய்தியின் வழியாக கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். God wants to teach us the reason and the purpose for which He has chosen us. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. You walk before me and be blameless. உங்களை உண்டாக்கின தேவனுக்கு நீங்கள் ஒன்றை செய்ய வேண்டும். அதுதான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உத்தமையுமாய் வாழ்ந்து காட்டுவது. The one thing that you can do to the Creator God
before Him is to walk blameless and be a righteous man or woman. நாம் தேவனுக்கு எதையெல்லாமோ நாம் கொடுப்பதாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். We think we give so many things for God. ஆனால் அதை நீங்கள் யோசித்து பார்த்தால் அதெல்லாம் தேவன் உங்களுக்கு நமக்கு கொடுத்ததுதான். But when you think about it, it is all what God gave to us. ஆனால் தேவன் எப்பொழுதுமே ஒன்றிலே மிகவும் பிரியமாயிருப்பார். But God always loves one thing. உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு தர வேண்டும். The way you live your life is to be for God. உங்களை நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவுக்கு தர வேண்டும். You have to give yourself wholly to the Lord Jesus. இதுதான் தேவனுக்கு மிகவும் பிரியமான ஒரு காணிக்கை. This is the most pleasing sacrifice you can give Him. நீங்கள் உங்களுடையதை கொடுத்து விட்டால் போதும் என்று எண்ணக்கூடாது. You shouldn't think about giving material things and saying that is enough for God. அதெல்லாம் தேவன் உங்களுக்கு திரும்பவும் கொடுத்து கொண்டிருக்கிறதா. God will reward you for all the material things you give Him. ஆனால் உங்களை நீங்கள் தேவனுக்கு என்று கொடுக்க வேண்டும். But you have to give your own self to God. அப்பொழுதுதான் தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பமாகும். That's when the will of God will happen in your life. இதோ ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார், நீ எனக்கு முன்பு உத்தமனாய் இரு என்று சொன்னார். God told Abraham, live before me a blameless life. வானத்தை பூமி உண்டாக்கின கடவுளுக்கு மனுஷனிடத்தில் தேவைப்படுகிறது ஒன்றே ஒன்று, அவனுடைய ஜீவியம் தான். The Lord who created heaven and earth expects only one thing from man, his life. நீ எனக்கு முன்பு உத்தமனாய் இரு, உத்தமியாய் இரு என்றார் கர்த்தர். Walk before me blameless is what He expects. இதை பற்றி நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா? Have you ever thought about leading a blameless life? என்னை உண்டாக்கின கர்த்தருக்கு நான் கொடுக்க வேண்டிய பிரதான காணிக்கை நான் உத்தமையாய் இருப்பது என்று நீங்கள் யோசித்ததுண்டா? Have you ever thought that the only offering that you can give this God who created me is by living a blameless and holy life? அதை யோசிக்கும் பொழுதுதான் நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தை செய்கின்றீர்கள் என்று அர்த்தமாக அது மாறும். Only when you think about that is then when you are doing the will of God. ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பு உத்தமனாய் இருந்தால் என்றால் இந்த உலகத்தில் எங்கேயுமே அவர்கள் உத்தமர்களாய் இருப்பார்கள். When a man is walking righteously and blamelessly before God, he will be the same way anywhere else in the world. இன்றைக்கு நீங்களும் நாமும் சொல்லும் சாட்சி என்ன? What is the testimony that we all give? எங்கு பார்த்தாலும் பாவம் பெருகி இருக்கிறது. There is sin and wickedness everywhere. பாவமே இன்றைக்கு வாழ்க்கையாக இருக்கிறது. Sin has become the way of life. சின்ன குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் பாவம் பெருகி இருக்கிறது. The sin is from a small child to grown-up people. இதுதான் இந்த உலகத்தினுடைய பரிதாப நிலைமை. This is the sad state of this world. இன்னைக்கு பாவம் பெருகி இருக்கிறதை நீங்கள் நாம் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். We do know that the sin has grown multiplied in this world. ஆனால் நம்முடைய கர்த்தர் பாவம் ஆரம்பமான காலத்திலிருந்து உங்களை நம்ம இந்த உலகத்தை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். But the God who created us has seen us from the time sin entered this world. அன்றையிலிருந்து இந்த உலகத்திலே மனிதர்களோடு கர்த்தர் பேசிக் கொண்டுதான் வருகிறார். From that day God has been talking to men. இந்த பாவம் உன்னை அழிவுக்கு கொண்டு போகும். He has been giving us warning saying that sin will lead you to death. இந்த பாவம் உன்னை நிர்மலமாக்கி விடும். The sin will leave you naked. அந்த பாவத்தை விட்டு விலகி வாழும் வாழ்க்கைக்காக தான் கர்த்தர் எப்பொழுதுமே நம்மை அழைப்பார். The Lord is always calling us to lead a life away from sin. அப்போஸ்தலர் 1:8 வாசித்து பாருங்க. Acts 1:8. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றுகிற அப்போஸ்தலருக்கு சொன்ன செய்தி என்ன? What is the one verse that God told His disciples when He left them? நீங்கள் பரிசுத்த ஆவியினால் பலனடைந்து You will receive power when the Holy Spirit comes on you. எனக்கு உலகத்தின் கடைசி வரைக்கும் சாட்சியாருங்கள் என்றார். You will be my witnesses till the end of the age. பரிசுத்த ஆவியின் பலன் என்ன? What is the power of the Holy Spirit? அதான் பரிசுத்தம். That is the holiness. ஒருவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுவார் என்றால், when somebody says I have received the Holy Spirit, அதனுடைய அத்தாட்சி என்ன? What is the sign? What is the? அவர்கள் பரிசுத்தத்தின் மேல் தாகமாய் இருப்பார்கள். They will be thirsty after holiness. நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி உலக பிரகாரமாக ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருப்பதல்ல. It is not something that we do in the world just by receiving the Holy Spirit and doing things of the world. நீங்கள் பரிசுத்த ஆவியினால் பலனடையுங்கள் என்றார் இயேசு. Jesus said you receive power through the Holy Spirit. அந்த பலன் தான் பரிசுத்தம். The power is nothing but the holiness of God. நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருங்கள் என்றார். You be my witnesses, that's what Jesus said. நீங்கள் கிறிஸ்து அல்லாத யாரிடத்தில் ஆகிலும் நான் ஆண்டவரை வேண்டினேன் எனக்கு வீடு கிடைத்தது நிலம் கிடைத்தது என்றால் அவர்கள் ஆச்சரியப்பட மாட்டார்கள். When you நான் கிறிஸ்து இயேசுவை வேண்டிக் கொண்டேன் எனக்கு வீடு கிடைத்தது நிலம் கிடைத்தது பணம் கிடைத்தது என்றால் அவர்கள் ஆச்சரியப்பட மாட்டார்கள்.
When you tell people that when I prayed to Jesus and I got a house, a land and money, they won't be amazed. நான் ஜீசஸ் கிட்ட ஜெபித்தேன், எனக்கு கல்யாணம் நடந்தது, பிள்ளை பிறந்தது, விசா கிடைத்தது என்றால் அவர்கள் ஒன்றும் ஆச்சரியப்பட மாட்டாங்க. I prayed to Jesus and God gave me a wedding, a child, a visa. People in this world will not be amazed by it. ஆனால் நிறைய ஜனங்கள் இதைத்தான் அதிகமாக பேசிக்கொள்வார்கள். But when a lot of people in this world just talk about those things, இது ரொம்ப அவசியம்தான். it is important. ஆனால் இது மாத்திரம் அல்ல முக்கியம். This alone is not important. இதே கிறிஸ்தவர்கள் மற்ற இடத்துல பேசுகிறதுனால மற்றவர்கள் எதுக்காக ஒன்றும் ஆச்சரியப்பட போகுது? The same, because Christians repeat these things so many times to other people in the world, they are not going to be surprised or amazed by what you say. அப்ப மற்றவர்கள் வீடு வாங்காமல் இருக்கிறார்களா, நிலம் வாங்காமல் இருக்கிறார்களா, கல்யாணம் செய்யாமல் இருக்கிறார்களா, பிள்ளை பெறாமல் இருக்கிறதா, விசா கிடைக்காமல் இருக்கிறதா, எல்லாம் கிடைக்கிறது. It's the same way the people of the world, they do get houses, they get married, they get children, they get visa. It is nothing different in the eyes of the people of the world. ஆகவே நீங்கள் எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கர்த்தர் கொடுத்தார் என்று சொன்னால் அவர்கள் எங்களுக்கெல்லாம் அவங்க கொடுத்தார்கள் என்று அவர்கள் சொல்வார். When you say God gave me this, all these things, when I prayed for him, they will say they got it by their own strength or through some other God. ஆனால் நீங்கள் என் கர்த்தர் நீ என்னுடைய சாட்சியாரு என்று சொன்னார் என்று அடுத்தடுத்துல சொல்லி பாருங்கள். இது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மதத்தாரும் உங்களுக்கு திருப்பி சொல்ல முடியாது. When you say that God wants me to be a witness of Jesus Christ to somebody in the world, they cannot reply back and say that is what my God told me to do. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். Praise God. தேவன் சூரியனையும் சந்திரனையும் எல்லாருக்காக தான் படைத்தார். God created the sun and the moon for everybody. இந்த உலகத்தில் இருக்கிற மரம், செடி, கொடி, பழங்கள் எல்லாம் எல்லாருக்கும் தான் படைச்சிருக்கிறார். He made the plants, the fruits, the vegetables, for everybody in the world. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். He is a God who shines the sun on the wicked and the righteous. அவரை தேடாதவர்களுக்கு கூட அவர் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். He is a God who gives his blessings even to people who do not seek him. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் பரலோக பிதாவாக இருக்கிறார். Because the one we worship is a father. அவர் நேசமுள்ள பிதா. He is a God of compassion. உங்க குடும்பத்து அப்பா உங்களுக்கு என்னமெல்லாம் செய்ய பிளான் போடுறார் யோசிப்பா. You think about your own earthly father, what all he plans to give you in this life. அப்ப எல்லா அப்பாவும் உண்டாக்குன பரலோக அப்பா எவ்வளவு கொடுக்க திட்டமிட்டிருப்பார் யோசிப்பா. This father is a father who created your and my heavenly father. So think about how much பல கோடி மக்களுக்கு அந்த பிதா தான் எனக்கு இதெல்லாம் கொடுத்திருக்கிறார் என்று அவங்களுக்கெல்லாம் தெரியாது. But so many millions of people in this world do not realize that there is this heavenly father who is giving all these things to us. நாள் ஒன்று வரும்போது அவர்கள் தெரிந்து கொள்வார். There will be a day when they will soon realize. இந்த தேவன் தான் எனக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறார் என்று அவர்கள் தெரிந்து கொள்வார். They will know that this same God, the heavenly father, is the one who provided each and everything in my life. ஆகவே தேவனுடைய ஜனமான நீங்கள் எல்லாருமாய் அழிந்து போகிற விஷயங்களுக்காக மாத்திரம் நீங்கள் பெரிதுபடுத்த ஒருபோதும் நினைக்க கூடாது. So people, as the believers of Jesus and people of God, you are not supposed to always focus on the material things of this world which will soon pass away. தேவன் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை பற்றி நீங்கள் மற்றவரிடத்தில் பேசுவீர்கள் என்று சொன்னால் அது மற்றவர்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை அது உண்டாகும். When you talk about what God expects from you to the people of this world, that will cause a stir among the people. வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார், நீ என்னுடைய சாட்சியார் என்று சொன்னார் என்று சொல்லி பாருங்கள். இதை எந்த மதத்தினராலும் உங்களுக்கு திருப்பி சொல்லவே முடியாது. When you go to the people of this world and say the God who created the heaven and earth asked me to be a witness for his goodness, any person in this world, any religion in this world will not be able to talk back and say that my God said that to me. இங்க இருக்கிற எத்தனை கிறிஸ்தவர்கள் இந்த பாடத்தை நாம் அறிந்திருக்கிறோம்? How many Christians here know this lesson? நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருங்கள். You be my witnesses. நீங்கள் எனக்கு சாட்சிகளாக. You have to be my witnesses. இதை பற்றி கர்த்தர் ஒரு நாள் உங்களிடத்தில் விசாரிப்பார். He will question us one day about this. உனக்கு இப்படி ஒரு சத்தியத்தை கொடுக்கவில்லையா? Didn't I give you this truth? நான் உனக்கு போதிக்கவில்லையா? Didn't I teach you? கர்த்தர் உங்களை நம்ம விசாரிப்பார். He will question us one day. நீங்கள் எனக்கு சாட்சிகளாக. You have to be my witnesses. எத்தனை மகிமை! How glorious is that? தேவனுக்கு சாட்சி சொல்வது சூரியன் அல்ல, சந்திரன் அல்ல, அவர் உண்டாக்கின நீங்களும் நாமும் தான்.
the person or the thing that glorifies God is not the sun or moon which He created, but you and me. அந்த சாட்சி உலகத்தில் எப்படி வெளிப்படுவது? How is that witness going out into this world? எனக்கு முன்பு நீ உத்தமனாயிரு, உத்தமியாயிரு. The only way a witness can go through this world is by leading a blameless life. நாம விதவிதமான உடைகளை உடுத்தி இயேசுவுக்கு சாட்சி எல்லாம் பகர முடியாது. We cannot preach and be a witness by wearing good clothes. ஏனால் இதே போல எல்லாரும் உடுத்தி காட்டுவாங்க. Because people of this world do that. ஆனால் உத்தமமாய் வாழ்ந்து காட்டுவது என்பது எல்லாராலும் முடியாத ஒரு காரியம். But to live a blameless and a righteous life, nobody else on this earth can do it. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறது ஒன்று எது தெரியுமா? அவருக்கு நாம் சாட்சியாய் வாழ. The only thing that glorifies our Lord and Savior Jesus Christ is that we be witnesses. உத்தமனாய் உத்தமியாய் வாழ. To be righteous man or woman in. அப்போஸ்தலர் 11:25-26 இப்படி சொல்கிறது. Acts chapter 15 verses Acts chapter 11 verses 25 and 26. Acts chapter 11 verses 25 and 26. அந்தியோக்கியா பட்டணத்துல தான் இயேசுவின் சீடர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வந்தது. It was in the city called Antioch that they were first called Christians. அவர்கள் இயேசுவை போலவே நடந்தார்கள். Because they lived like Jesus. இயேசுவை போலவே பிதாவின் சித்தத்தை செய்தார்கள். They did the will of God like Jesus. இயேசுவை போலவே பரிசுத்தமாக இருந்தார்கள். They lived a holy life like Jesus. இயேசுவை போலவே மற்றவர்களை மன்னித்தார்கள். They forgave people just like Jesus. இயேசுவை போலவே சாத்தானை நிர்மூலமாக்கினார். They destroyed the works of the devil. இயேசுவை போலவே கட்டப்பட்டவர்களை விடுதலை செய்தார். They set the captives free by the name of Jesus. இயேசுவை போலவே எல்லாரையும் அன்பு செய்தார். They loved everyone just like இயேசுவை போலவே தியாகம் செய்தார். They sacrificed like just இயேசுவை போலவே எப்போதும் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக இருந்தார். They were just like Jesus when they prayed. ஆகவே அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் இவர்கள் இயேசுவின் சீடர்கள் அல்ல, இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று பெயரிட்டார்கள். That's why the people of the city could recognize that they are not just disciples of Jesus, they are Christians because they live the life of Jesus. அந்த பெயரில தான் இன்னைக்கு நீங்க நாம எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். It is in that same name that we all live now. ஆனால் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த பகுதியில சாட்சியாக வாழ தீர்மானிக்கிற யோசித்து பாருங்க. But just think that how many of us have dedicated each and every part of our life to live for Christ. கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையின் சாட்சி தான். What God expects of us is the witness of our life. இதைத்தான் ஆபிரகாமுக்கு சொன்னார். This is the same thing He told to Abraham. எனக்கு முன்பு நீ உத்தமனாயிரு. You walk before me a blameless man. எனக்கு முன்பு நீ உத்தமியாயிரு. You walk before me as a blameless woman. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்கள். In Genesis chapter 6 verse 9. நோவாவின் வம்ச வரலாறு. It says the genealogy of Noah. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான் என்று பைபிள் சொல்லுகிறது. It says Noah was a righteous man, blameless among the people of his time, and he walked with God. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நோவாவை ஒரு அடையாளமாக சொல்லி இருக்கிறார். The Lord Jesus Christ has told Noah as a sign. நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் நான் வரும்போது இந்த உலகத்தில் நடக்கும் என்றார் கர்த்தர். Jesus said, as it happened during the time of Noah, the people of this world will be giving in marriage and doing all those things when the Son of Man returns. அப்போ இந்த உலகத்தில் இன்னைக்கு இருக்கிற இந்த பாவம் எல்லாம் நோவாவின் காலத்துல தான் ஆரம்பமானது. When you think about the things, the sin that you see in this world was started in the time of Noah. அன்றைக்கு நோவா இருந்த ஒரு ஊரில் இந்த பாவங்கள் எல்லாம் ஆரம்பமானது. It started in the time when Noah was in the city where Noah was. இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒவ்வொரு ஊர்களிலும் பாவமாய் மாறி இருக்கிறது. And now in every part of the world, every city, there is sin prevalent. கர்த்தர் இயேசு இதை முன்னடையாளமாக சொன்னார். Jesus has told this as a sign for us. நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும்போது நடக்கும். It will be the same way as in the times of Noah when the Son of Man returns. நோவா காலத்திலே ஜனங்கள் நிலத்தை விற்பதும் வாங்குவதுமாக இருந்தார். In the time of Noah, people were selling and buying lands. ஆண்கள் ஆண்களை கல்யாணம் பண்ணார்கள். There were men who were marrying men. பெண்கள் பெண்களை கல்யாணம். Women who were marrying women. தேவனுக்கு எதிர்த்து நின்று வாழ்ந்தார். They were leading a life of rebellion towards God. இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாடுகள் எல்லாம் இப்போ என்ன நடக்குது? When we think about what things are happening today in this world, it's the same thing. ஆண்கள் ஆண்கள் கல்யாணம் பண்ணுவது, பெண்கள் பெண்களை கல்யாணம் பண்ணுவது இன்றைக்கு நாட்டு சட்டமாய் மாறிக்கொண்டு வருகிறது. நீங்கள் நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். We all know that gay marriages have become a state law or a country law. இது எப்போ ஆரம்பமானது? When did this start? நோவா காலத்துல.
in the times of Noah. நோவா நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும்போது நடக்கும் என்றார் இயேசு. Jesus said that as in the times of Noah, it will be when the Son of Man returns. அப்படி என்றால் இன்றைக்கு நாம் எல்லாருமாய் அதை நன்றாக அறிந்து சாட்சி சொல்ல முடியும். ஆம், நாங்கள் நோவாவின் காலத்தில் நடந்தது போல காலத்துல தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். So when we think about it, we all can testify to the fact that yes, we do live in a time like Noah's time. அந்த அநியாயங்கள் அக்கிரமங்கள் இருந்த அந்த காலத்துல நோவா நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். Even in that time when sin was so prevalent around him, Noah lived a righteous and a blameless life. இப்படி இன்றைக்கு அநியாயங்கள் அக்கிரமங்கள் இருக்கிற இந்த காலத்துல ஆண்டவராகிய இயேசு விசுவாசிக்கிற நீங்களும் நாமும் என்னவா இருக்க முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம். In this time when sin is so prevalent among us, what are we, believers of Jesus Christ, living as? நீங்கள் உங்கள் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டு ஏதோ பேருக்கும் பேச்சுக்கும் கிறிஸ்தவர்களாக இருக்க ஒருபோதும் கற்றுக்கொள்ளாதீர்கள். உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்வீர்கள். You will only fool yourself if you think you are a Christian and you live in the ways of this world. கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். Christians means that we follow Christ. கர்த்தருடைய வார்த்தைகளை கடைபிடிக்கிறோம். The one people who hold the commandments. நோவா காலத்துல லெஸ்பியன்கள் இருந்தார்கள். In times of Noah, there were lesbians. கெட்ட நடத்தையில ஜனங்கள் இருந்தார்கள். There were people doing all sorts of குடி வெறியில ஜனங்கள் இருந்தார்கள். Drunkenness was also prevalent. சொல்லன அக்கிரமங்கள ஜனங்கள் இருந்தார்கள். There was wickedness everywhere. நோவா அவர்கள் மத்தியில தான் நீதிமான உத்தமனா இருந்தார். But Noah still lived a life of righteousness even amidst sin. எத்தனை மகிமை பாருங்க. What a glorious life. அன்றைக்கு இந்த ஒரு மனிதனால் தான் தேவனுக்கு சாட்சியாக அந்த பட்டணத்தில் இருக்க முடிந்தது. There was only one man who could be a witness for God in that city. இன்றைக்கு இப்படிப்பட்டவர்களாய் தான் நீங்கள் ஒவ்வொருவரும் நாம் ஒவ்வொருவரும் இந்த பட்டணங்களிலே நம்முடைய ஊர்களிலே சபைகளிலே கிராமங்களிலே நாம் இருக்க வேண்டும். That's the way God expects us to be witnesses as Noah in our own places, in our own cities and towns and villages. யோபு 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்கள். See Job chapter 1 verse 1. இந்த யோபுவை பற்றி பரிசுத்த கர்த்தர் ஆவியானவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். This is what the Holy Spirit of God says about Job. ஊர் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தார். In the land of Uz there lived a man whose name was Job. அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற மனுஷனாய் அவர் இருந்தார். This man was blameless and upright. He feared God and shunned evil. பாருங்கள், யோபு உத்தமனாய் இருந்தார். Job was a righteous man. நீதிமானாய் இருந்தார். The blameless man. தேவனுக்கு பயந்து நடக்கிறவராய் இருந்தார். The one who feared God. தீமையை விட்டு விலகினவராய் இருந்தார். The one who shunned evil. அப்போ நோவா காலத்திலும் பாவம் இருந்தது, யோபு காலத்திலும் பாவம் இருந்தது. So there was sin in the times of Noah and also in the times of Job. உங்க காலத்துல நம்ம காலத்திலும் பாவம் இருக்கு. There is sin in your time and mine. இந்த பாவத்தை கர்த்தராகிய இயேசு வந்து அவர் இந்த பூமியை அவர் நியாயத்திற்கிற வரைக்கும் இது இருக்கத்தான் செய்யும். This sin will still be in the world until the Son of Man, Jesus, comes and judges this world. ஆகவே அந்த பாவம் இருக்கிற இந்த சமுதாயத்துல யோபு நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். Job was a righteous and a blameless man before God even when sin was around him. பாருங்கள், அந்தந்த காலத்துல கர்த்தரை ஆராதித்தவர்கள் நீதிமான்களும் உத்தமர்களுமாய் இருந்திருக்கிறார். In all the times when people lived in the Bible, in their own times, they were righteous and blameless before God. இது ஏன் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நமக்கு போதிக்கிறார்? Why does the Holy Spirit teach us these things now? நீங்கள் வெறுமனே பேரிலே கிறிஸ்தவர்களாக இருப்பது உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொண்டு வாழ்வதற்கு அர்த்தம். Because we only fool ourselves if we think we are Christians and we live a nominal life. அந்த முகமூடிகள் எல்லாம் நீங்கள் கிழித்து எரிந்து போட்டு விட வேண்டும். We have to tear those masks down. நீங்கள் உத்தமனும் உத்தமையுமாய் நீங்கள் மாற வேண்டும். You have to live a righteous life. இதுதான் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உத்தமமான தேவன் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும். Only when you do that, the people will realize the God you worship is a righteous God. ஏனென்றால் நம்முடைய தேவன் பரிசுத்த தேவன். Because our God is a holy God. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை பாருங்கள். Leviticus chapter 20 verse 26. இதோ கர்த்தர் இப்படியாக சொல்கிறார். God says thus. கர்த்தராகிய நான் பரிசுத்தரா இருக்கிறபடியினால நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன். Leviticus chapter 20:26 says, "You are to be holy to me because I, the Lord, am holy,
and have set you apart from the nations to be my own. இந்த உலகத்துல எத்தனையோ ஆயிரம் கடவுள்களை பற்றி ஜனங்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். In this world there are so many thousands of gods that people talk about. ஆனால் இந்த பைபிள் போதிக்கிற தேவன் யார் தெரியுமா? Do you know what God this Bible teaches? அவர் பரிசுத்தர். He is a God who is a holy God. பரிசுத்தம் என்ற ஒரு தேவனை பற்றி பைபிள் என்றைக்குமே போதித்துக் கொண்டிருக்கிறது. It is the same God that Bible will say talk about all the time. ஏதோ ஒரு கடவுள் என்று பைபிள் போதித்துக் கொண்டிருக்கிறது. It is not one of the gods, but he is a holy God. அவர் பரிசுத்த கடவுள், அவர் ஜீவனுள்ள கடவுள், அவர் வல்லமையின் கடவுள், அவர் உண்டாக்கிய கடவுள், அவர் உருவாக்குற கடவுள், அவர் விடுவிக்கிற கடவுள், அவர் சுகமாக்குற கடவுள், அவர் மன்னிக்கிற கடவுள், அவர் நியாய விசாரிக்கிற கடவுள், அவர் நம்மை வாழ வைக்கிற கடவுள். He is a God who is a creator God, one who creates, one who is holy, or one who sets us free, one who forgives, one who loves. ஆகவே தேவன் சொன்னார், நான் பரிசுத்தரா இருக்கிறபடியால் நீங்களும் பரிசுத்தரா இருங்க. God says that because I am holy, you have to be holy. நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படிக்கு உங்களை நான் பிரித்தெடுத்தேன். I have set you apart to be my own. நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. You have to be a people with holiness like me. இன்னைக்கு அநேக பேர் தவறு செய்வதற்கு ஊர்ல இருக்கிற பல தவறாக செய்கிறவர்களை எப்போதுமே எக்ஸாம்பிளா முன் உதாரணமா சொல்லிக் கொண்டிருப்பார். People when they want to do something of this world, they always show examples of other people doing the same wrong thing. நான் மாத்திரமா செஞ்சுட்டு வந்து பாருங்க, அங்க செஞ்சிருக்கிறாங்க பாருங்க, எங்க செஞ்சிருக்கிறாங்க பாருங்க, அந்த ஊர்ல கூட எவ்வளவு பேர் செஞ்சிருக்கிறாங்க தெரியுமா என்று சொல்லி நிறைய தவறு செய்கிறவர்கள் எல்லாம் இவங்க மனப்பாடமா வைத்துக்கொண்டு தன் தவறை நியாயம் என்று பேசுவார். People try to justify themselves by saying, I am not the only person who is doing this thing. There are so many thousands of people in this world, and people that I know have done this before me. இப்படி ஒரு வார்த்தை பேசுவதற்கு கிறிஸ்தவர்களுக்கு அதிகாரமே கிடையாது. We do not as Christians have the authority to say this. நீங்கள் நாமும் ஊர் உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் பார்க்கும்படி கர்த்தர் சொல்லவில்லை. God did not ask us to see each and every person of this world as our example. என்னை பார் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். He asked us to look at him. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தவான்களும் பரிசுத்தவதிகளுமாய் இருப்பீர்களாக. You have to be holy as I am holy. எனக்கேற்ற பரிசுத்தவானா நீ இருக்கணும். The God who is holy says you have to be like me. நீ எனக்கேற்ற பரிசுத்தவதியா நீ இருக்கணும். You have to be holy woman like me. இந்த உலகத்துல தோன்றி அத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு பதில் சொல்ல வேண்டிய நாள் வரும். There will be a time when every person in this world has to answer before holy God for this word. என் அன்பான சகோதரனே சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து உன்னை மீட்டுக் கொண்டது எதற்காக தெரியுமா? அவருக்கேற்ற பரிசுத்தவானும் பரிசுத்தவதியுமாய் நீ இருப்பதற்காக. The only reason the blood of Jesus was shed for you and me is to be a people of holiness, to be walking in holiness before a holy God. இயேசு ஒரு அப்போஸ்தலனை கூப்பிடும்போது என்ன சொன்னார்? பேதுருவை பார்த்து சொன்னார், என்னை பின்பற்றி வா. When Jesus called Peter, he said, follow me. மேத்யூவை பார்த்து சொன்னார், என்னை பின்பற்றி வா. He called Matthew and he said, follow me. இயேசு மேத்யூவுக்கு சொல்லவில்லை, நீ போய் பேதுருவை பின்பற்றி போ என்று சொல்லுவார். He did not tell Matthew, go and follow Peter. நீ என்னை பின்பற்றி வா. He said, follow me. மார்க்கு பார்த்து சொன்ன, என்னை பின்பற்றி வா. He told Mark to follow him. யோவானை பார்த்து சொன்ன, என்னை பின்பற்றி வா. Jesus said to John, follow me. இன்னைக்கு உங்க ஒவ்வொருத்தர் பேரு நான் ஒவ்வொருத்தர் பேரு சொல்லி கர்த்தர் ஆவியானவர் அதான் சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வா. This is what the Holy Spirit of God is telling to each and every one of you. Put your name before him. Put your name before this and say, Jesus is saying, follow me. பேதுருவை பார்த்து சொன்னா, என்னை பின்பற்றி வா. He told Peter, follow me. மத்தேயுவை பார்த்து சொல்லவில்லை, நீ பேதுருவை பின்பற்றி போ என்று சொல்லவில்லை. He did not tell Matthew, go and follow Peter. நீ என்னை பின்பற்றி வா. He said, follow me. ஒவ்வொரு ஆத்துமாவும் உண்டாக்கின தேவனை பின்பற்ற வேண்டாம். He is the God who created your soul and we have to follow him. தயவு செய்து உங்களுக்கு மாடலாக இந்த உலகத்துல எந்த மனிதர்களையும் தயவு செய்து நீங்க முன்னால் வைக்காதீங்க, விழுந்துருவீங்க. Do not keep as a model before you any man of this world, you will fall. உங்களுக்கு மாடலாக எந்த ஊழியக்காரை நீங்க வைக்க கூடாது, நீங்க ஒரு நாள் விழுந்துருவீங்க, மொத்தமா விழுந்துருவீங்க. Do not keep a preacher, a man of God as a model before you, you will fall. நம்ம எல்லாருக்கும் மாடல் நம்முடைய இரட்சகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. There is one and only model for all of us and that is the Lord Jesus Christ. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21 இதை சொல்லுகிறது. 1 Peter chapter 2 verses 21 says this. கிறிஸ்துவும் நமக்காக பாடுபட்டு
கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு தன்னுடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி வரும்படி நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறாரு. 1 Peter 2nd chapter 21. To this you were called, because Christ suffered for you, leaving you an example that you should follow in his steps. Hallelujah. 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 பார்த்தீர்களா, எவர் ஒருவருமே கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். All of us to follow the steps of Jesus Christ. எந்த பிள்ளையும் அப்பாவின் கையை பிடித்துக்கொண்டு நடக்க வேண்டும். All children will walk holding the hand of the Father. ஆகவே ஊழியக்காரரான நாங்கள் ஏன் அனுப்பப்பட்டிருக்கிறோம்? Why as preachers of God, why haven't we? அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள் என்று போதிப்பதற்காக. We are here to proclaim that you follow the steps of Jesus. யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பாருங்க. John chapter 1 verse 29. John the Baptist, யோவான் சானகன் இயேசுவை ஜனங்களுக்கு அடையாளம் காட்டி, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி இவர்தான். இயேசுவை யோவான் சானகன் அடையாளம் காட்டினார். John said concerning Jesus that he is the Lamb of God who has come to take upon himself the sins of this world. பார்த்தீங்களா, ஒரு சர்வன்ட் காடுடைய வேலை என்ன? கர்த்தரை அடையாளம் காட்டுவது. The only job for a servant of God is to point them towards Jesus. Hallelujah. இதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். This is the same reason the Holy Spirit has been given to us. பாவிகளுக்கு ஜான் தி பாப்டிஸ்ட் தன்னை அடையாளம் காட்டவில்லை. To the sinners, John the Baptist did not show himself. இயேசுவை அடையாளம் காட்டி. He pointed them towards Jesus. இதான் இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் செய்வார். This is the same thing Holy Spirit is doing today. பரிசுத்த ஆவியால் இயக்கப்படுகிற எந்த ஒரு கடவுள் மனிதர்களும் கர்த்தரை மனிதர்களுக்கு அடையாளம் காட்டுவார். All the men of God who are operated by the Holy Spirit will always point towards Jesus. இந்த உலகில் ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்த்தராகிய இயேசு தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். Jesus Christ has given his life for each and every man of this world. Hallelujah. Hallelujah. கானா ஒரு கல்யாண வீட்டில இதோ திராட்சரசம் கரைப்பட்டது. In the wedding in Cana there was a shortage in wine. யோவான் 2:5 பாருங்க. John 2:5. அங்க இருக்கிற வேலைக்காரர்களுக்கு இயேசுவின் தாய் மரியாள் சொல்லுகிறாள், அவர் சொல்லுவதை நீங்கள் செய்யுங்கள். In that Mary says to the servants, do whatever he asks you to do. அவர் சொல்லுவதை நீங்கள் செய்யுங்கள் என்று இயேசுவை அங்க இருக்கிறவர்களுக்கு அவள் ஏன் அடையாளம் காட்டினார்? Why did she have to point towards Jesus and say do whatever he asks you to do? ஏனால் அங்க இருக்கிற யாருக்குமே இந்த இயேசு யார் என்று தெரியாது. Because it was the people in that area did not know who Jesus was. ஏனால் இதற்கு முன்பு இயேசு எங்கேயுமே அற்புதம் செய்யவில்லை. This was the first miracle and so nobody knew who Jesus was. இன்னும் இயேசு போதிக்க கூட ஆரம்பிக்கவில்லை. Jesus didn't even start preaching. அவர் பிதாவின் சித்தத்துக்காக காத்திருக்கிறார். He was waiting for the will of God. ஆனால் இந்த இயேசு யார் என்று மரியாளுக்கு தெரியும். But Mary knew who Jesus was. என்றால் லூக்கா 1:31 தேவதூதன் அவளை பார்த்து சொன்னார். In Luke 1:31 this is what the angel told Mary. நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய். You will beget a son. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். You will name him Jesus. அவர் பெரியவராய் இருப்பார். He will be great. அவர் தாவீதின் சிங்காசனத்தில் உட்காருவார். He will sit on the throne of David. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவு இருக்காது. There will be no end to his kingdom. இந்த செய்தி மரியாளுக்கு தேவதூதன் வழியாய் சொல்லப்பட்டது. This was the message that was given to Mary through the angel. அவள் அதை அறிந்திருந்தாள். She knew it. இந்த இயேசு யார் என்று அந்த கானாவூர் கல்யாணத்துல யாருக்கு தெரியாது. But nobody knew about Jesus in the wedding in Cana. அவர் மரியாளுடைய மகன். They all knew he was Mary's son. அவர் ஒரு கார்பெண்டர். They knew he was a carpenter. அவள்தான் தெரியும். That's all they knew about him. ஆனால் அவர் தேவனுடைய குமாரன். But he was a son of God. இஸ்ரவேலின் மீட்பர். He is the Messiah. உலகத்தின் மீட்பர். He is the Messiah of the world. இந்த பைபிள் போதிக்கிற இரட்சகர். He is the one who the Bible proclaims. ஆபிரகாம் போதித்த இரட்சகர். ஆபிரகாம் போதித்த இரட்சகர். He was the God who எல்லா தீர்க்கதரிசிகளும் போதித்த இரட்சகர் இந்த இயேசு தான் என்று அங்க யாருக்கும் தெரியாது. But this is the same Jesus all the prophets prophesied. Nobody knew about it. மரியாளுக்கு. But Mary knew. உடனே மரியாள் அங்க இருக்கிறவங்களுக்கு என்ன சொன்னார்? What did Mary tell everybody in that place? அவர் சொல்லுவதை செய்யுங்கள். Do whatever he asks you. அங்க மரியாள் சொல்லவில்லை, நான் சொல்லுவதை செய்யுங்கள் என்று சொன்னார். She did not go and tell do whatever I ask you to do. அவர் சொல்லுவதை செய்யுங்கள். Do whatever he asks you to do. That's என்றால் அவள் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார்.
Because the Holy Spirit was இயேசுவை upon அடையாளம் காட்டினார். the Holy Spirit was upon Mary. And இன்னைக்கு அநேக பேரால் இயேசுவை அடையாளம் காட்ட முடிவதில்லை. why so many people do not recognize Jesus? மரியாள் அடையாளம் காட்டி. But Mary was able to find him. அவர் சொல்லுவதை செய்யும். Whatever he says, do. அதுக்கு காரணம் என்ன? What is the reason? மரியாள் தன்னை தேவனுக்கு ஒப்படைக்கும் போது என்ன சொன்னார்? What did Mary tell God when she submitted herself? லூக்கா 1:38. Luke chapter 1 verse 38. இதோ நான் ஆண்டவருடைய அடிமை. I am the Lord's. உமது வார்த்தையின்படியே எனக்காக. I am the Lord's servant, Mary answered. May it be to me as you have said. ஹல்லேலூயா. உமது வார்த்தையின்படி எனக்காக. May it be to me as you have said. இதோ நான் கடவுளுடைய அடிமை. I am the Lord's servant. அவள் ஒப்பு கொடுத்ததனால தான் அவள் அங்க இருக்கிறவர்களுக்கு சொன்னால் அவர் சொல்லுவதை செய்யும். Because she submitted to God, she understood who Jesus was and she was able to tell them. இது மிகவும் ஒரு ரகசியமான ஒரு சத்தியம். This is a very secretive message. ஆதியிலே தேவன் ஒரு குடும்பத்தை உண்டாக்கினார். God created a family in the beginning. அவர் சொன்னதை அவர்கள் செய்யவில்லை. But they did not do what he asked them to do. அங்கு சாபம் வந்தது. There came the curse upon them. அண்ணன் தம்பியை கொலை செய்தார். The brother killed his sibling. அங்கு சாவு வந்தது. There came death. அந்த குடும்பத்திலிருந்து பல கோடி குடும்பம் வந்தது. From that same family, millions of families came. அந்த குடும்பத்தில் எல்லா சாபங்களும் சாவும் வந்தது. There were curses in each of those families. ஆகதான் உலகத்தில் எல்லாரும் மீட்பதற்காக காத்திருந்தார். That's why people of the world waited for a Messiah. இப்போது மீட்பர் உலக ரட்சகர் வந்து விட்டார். There is a Savior. He has come. இப்போது அங்கு சொல்லப்பட்டது. It was. அவர் சொல்லுவது செய்யும். Mary says, "Do as he asked." அவர்கள் ஆதியிலே அவர் சொன்னதை அவர்கள் செய்யவில்லை. In the beginning, they did not do as he asked them to do. அதனால தான் அந்த சாவு வந்தது. That's why death came. இப்போது அவர் சொன்னதை அவர்கள் செய்தார்கள். Now they did what he asked them to do. அங்கு முதல் அற்புதம் வந்தது. And there was a miracle. The first. கைகளை தட்டுங்க எல்லாரும். Clap your hands. ஹல்லேலூயா. அப்ப அற்புதம் எங்க வரும்? When will the miracle happen? கர்த்தர் இயேசு சொன்னதை செய்யும்போது தான் அற்புதம் வரும். When you do as Jesus asked you to do, only then you will see. உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு அற்புதம் செய்ய வேண்டுமா? If God needs to do a miracle in your life, கர்த்தர் சொன்னதை நீங்கள் செய்ய வேண்டும். do as God has asked you to do. உங்களுக்கு அற்புதம். There will be a miracle. அவர் சொன்னதை அவர்கள் செய்யற வரைக்கும் அங்க அற்புதம் நடக்கவில்லை. They did not receive the miracle until they did what he asked them to do. உங்களுக்கு தெரியுமா அங்க என்ன அற்புதம் நடந்தது என்று? Do you know what miracle actually happened there? தண்ணீரை திராட்சை ரசமாக்கினார். There was water which was turned into wine. அதை ருசி பார்த்து அந்த பந்தி விசாரணை செய்கிறவர்கள் இவ்வளவு ருசி உள்ள ரசம் எங்க இருந்தது என்றார். When people tasted it, they said, "How come you have this great tasting wine now?" முன்பு கொடுத்த ரசம் மனுஷர்களால் பிழியப்பட்டது. The wine that was given served before was done by men. மனுஷன் குறைவுள்ளவன், அவன் செய்ததும் குறையா இருக்கும். Man is a faulted human being, so whatever he does will be with fault. பின்பு கொடுக்கப்பட்ட ரசம் கர்த்தரால் செய்யப்பட்டது. The wine that was given later was one which God gave. கர்த்தர் நிறைவுள்ளவர், அவர் கொடுப்பது நிறைவாய். A God is a whole God, is a complete God, and whatever he gives is complete. உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் தாமதமாகலாம். There may be times in your life when blessings are delayed. உங்க மகள் வாழ்க்கை தாமதமாகலாம். There will be times of delay in the life of your son or a daughter. கவலைப்படாதீங்க. Don't worry. கர்த்தர் அதை செய்யும்படி கேளுங்க. You ask God for him to do it. ருசியுள்ள ரசத்தை தருவார். He will give you a wine full of taste. ஹல்லேலூயா. சரி, சாதாரண ரசத்துக்கும் ருசியுள்ள ரசத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? What is the difference between the normal wine and a good tasting? சாதாரண ரசம் அப்படியே பழத்தை பிழிஞ்சு உடனே குடிப்பது. The normal wine is what you when you press grapes and you drink the juice. மிக ருசியுள்ள ரசம் என்பது 50 வருஷத்துக்கு முன்பு பூமியிலே மறைத்து வைக்கிறது. The best tasting wine is something which you keep in the ground for 50 long years. இப்போ இயேசு கொடுத்த ரசம் 50 வருஷத்துக்கு முன்னால பூமியில வைத்திருந்த ருசியுள்ள ரசம். What the wine that Jesus gave them was something which was kept in the ground for 50 years. ஹல்லேலூயா. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? What do we know from this? நேற்று நாளுக்கு நாம் யாரும் போக முடியாது. We cannot go into the times of the past. ஆனால் கர்த்தர் இயேசுவாக போகும். But the Lord Jesus Christ can go into the time of the past. இந்த உலக ஆரம்பமான நாளுக்கு கூட அவரால் போக முடியும்.
Jesus can go to the time when the world began. என்றால் அவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். Because he is the beginning and the end. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எந்த வருஷத்தை நீங்க இழந்துட்டீங்க, அந்த வருஷத்துக்கு போய் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு திரும்பவும் கொண்டு வந்து கொடுக்க தேவனால கூட. Jesus is able to go to the year when you lost your blessing, to bring that blessing to the current terms and give it to you right now. ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற ரட்சிப்பு சந்தோஷம் 25 வருஷத்துக்கு முன்னால உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இல்லாமல் இருந்திருக்கலாம். The joy of salvation that you have today, you might not have it 25 years before in your family. அநேக பேர் இன்னைக்கு சொல்லலாம், ஆண்டவரே 25 வருஷத்துக்கு முன்னால எங்க குடும்பத்தில் எவ்வளவு காலங்களை நாங்க வீணா இழந்துட்டோம், அதை எங்களுக்கு திரும்ப கொடுங்கள் என்று கேட்டால் இயேசுவா அந்த 25 வருஷத்துக்கு போய் அதை திரும்ப கொண்டு உங்களுக்கு கொடுக்க அவரால் கூடும். Jesus is able, when you ask him to give you back the 25 years that we've lost without knowing the joy of salvation, Jesus is able to go and bring those back and give it back to you and make you live those 25 years in joy. Hallelujah! Hallelujah! தேவன் மகிமையானவர். God is magnificent. தேவன் மகத்துவமானவர், ஆச்சரியமானவர், அதிசயமானதை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்கிறவர். God is a glorious God and he does glorious things in our life. நீங்கள் எப்பொழுதுமே நினைக்கிறது போலவே கடவுளை நீங்கள் எண்ணிவிடக் கூடாது. You should not limit God to the way you think. அவரை பற்றி நீங்கள் அறிய வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தைகளை தான் நீங்கள் அவரை அறிய வேண்டும். The only way you can know about God is through his word. அவருடைய வார்த்தை நீங்கள் மூடி வைத்துவிட்டு கடவுள் அப்படியாக்கு இப்படியாக்கு என்று யோசிப்பீர்கள் என்றால் நீங்கள் அந்தகாரமான உலகத்தின் ஆவிகள் வந்து உங்களை ஏமாற்ற உங்களை வைத்துவிடும். When you close the word of God and you sit and think about God and you think he is this way or that way, you are in darkness and the things of darkness will come and rule your mind. இந்த மகிமையான தேவன் பரிசுத்தர். The glorious God is a holy one. ஆகவே நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தமாய் இருங்கள் என்றார். He said you have to be holy as I am holy. அப்ப பரிசுத்தத்தை நம்முடைய ஜீவியத்துல எப்படி எடுத்து காட்டுவது? How can we show out our holiness in our life? அதான் உத்தமனாய் வாழ்வது, உத்தமையாய் வாழ்வது. That's how we walk blameless before God. Hallelujah. Hallelujah. ஆபிரகாம் உத்தமமாய் வாழ்ந்தார். Abraham lived a blameless life. நோவா உத்தமனாய் வாழ்ந்தார். Noah also did a righteous and blameless. யோபு உத்தமனாய் வாழ்ந்தார். Job was a righteous man. லூக்கா 23ஆம் அதிகாரத்துல 50-51 வசனத்தை வாசித்து பாருங்க. Luke chapter 23 verses 50 to 53. இங்கே ஒரு அற்புதமான ஒரு மனிதனை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நமக்கு அடையாளம் காட்டுகிறார். யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தார். அவர் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தார். Now there was a man named Joseph, a member of the council, a good and upright man. அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தேயாவிலிருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு காத்திருந்தவனும் யூதர்களுடைய ஆலோசனைகளும் செய்கைகளுக்கும் சம்மதியாதவனுமாய் அவன் இருந்தான். Who had not consented to their decision and action. He came from the Judean town of Arimathea and he was waiting for the kingdom of God. He was waiting for the kingdom of God. அதான் ரொம்ப முக்கியமான சத்தியம். He was waiting for the kingdom of God. That is the most important truth. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சபைகளும் எல்லா கிறிஸ்தவர்களை யாருக்காக வெயிட்டிங் பண்ணுகிறது தெரியுமா? கிங்டம் ஆஃப் காட்காக. The only thing that we wait, all these churches and all the people we wait is for the kingdom of God. ஆனா அந்த கிங்டம் ஆஃப் காட்க்கு வெயிட் பண்ணிக்கிறவங்க என்ன குவாலிட்டியில் இருக்கணும்னு பைபிள் சொல்லுகிறது பாருங்க. Bible says there is a specific quality for the people who are waiting on the kingdom of God. அரிமத்தேயா யோசேப்பு நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். Joseph from Arimathea was an upright and a righteous man. சரி, நீங்க கேள்விப்பட்ட இந்த நோவா, இந்த ஆபிரகாம், இந்த யோபு, இந்த அரிமத்தேயா ஜோசப், இவங்கெல்லாம் யார்? So all these people that we're talking about, Noah, Abraham, Job and Joseph Arimathea, who are these people? இவங்க யாரும் பிஷப்புகள் அல்ல. They were not bishops. இவங்க யாரும் பாதிரியாரும் பாஸ்டர்கள். They were not pastors or preachers. நீங்க எல்லாம் நினைக்கலாம் பிஷப்பா இருக்கிறவங்க, பாஸ்டரா இருக்கிறவங்க, பாதிரியாரா இருக்கிறவங்க தான் உத்தமனா நீதிமானா இருக்கணும்னு நீங்க நினைக்கலாம். It is a common thought that only people who are preachers, pastors, bishops or even deacons need to be a holy life. அப்படி நினைப்பது ரொம்ப நல்லதுதான். It is good to think that. அப்படிதான் இருக்கணும். You have to be like that. ஆனால் கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் அப்படித்தான் இருக்கணும் என்று பைபிள் சொல்லுகிறது. But
everybody who is washed by the blood of Jesus have to live that holy life. ஏனால் இந்த ஆபிரகாம் பாஸ்டர் அல்ல, பிஷப் அல்ல, அவர் ஒரு வியாபாரியா இருந்தார், அவர் ஒரு குடும்பஸ்தரா இருந்தார், அவர் நீதிமானா இருந்தார். This Abraham that we read about was not a preacher or a bishop, but he was a businessman, a family man, but still he was a righteous man. இந்த நோவா ஒரு வியாபாரியா இருந்தார், அவர் 3 பிள்ளைக்கு தகப்பனா இருந்தார், அவர் ஒரு குடும்பஸ்தரா இருந்தார், நீதிமானா இருந்தார். Noah was a businessman, he was a family man, he had 3 sons, but yet he was a righteous man. இந்த யோபு ஒரு பெரிய வியாபாரி, அவர் ஒரு குடும்பஸ்தர், அவருக்கு 10 பிள்ளைங்க இருந்தாங்க, அவர் நீதிமான உத்தமனுமா இருந்தார். Job was also a big businessman and he had a family of 10 children, but still he was a righteous man. இந்த அரிமத்தை யோசேப்பு கூட ஒரு பெரிய வியாபாரியா இருந்திருக்கிறார், அவர் கப்பல் வியாபாரியா இருந்திருக்கிறார், வைரம் தங்கம் வியாபாரி அந்த காலத்துல வாழ்ந்தார். Joseph of Arimathea was also a very big businessman. He was a gold and a diamond merchant. அவர் நீதிமானா உத்தமனா இருந்தார். But still he was an upright and a righteous man. அவர் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிறவராக இருந்தார். He was the one who followed Jesus Christ. அவர்கள் கோடிக்கணக்கான சொத்தை பயன்படுத்தினார்கள். They had millions of dollars or millions of wealth that they used. ஆனா அவர்கள் $10 கூட அவங்க கண்ணை மறைக்கவே இல்லை. But not even the $10 closed their eyes. நாம வந்து 10 லட்சம் மில்லியன் டாலரை நம்ம வந்து ரூல் பண்ணலாம், ஆனா $10 நம்ம கண்ணை மறைக்க கூடாது. We can rule over thousands of dollars, but if $10 closes your eyes, நம்முடைய கண்களை கர்த்தர் இயேசு தான் ரூல் பண்ணணும். Our eyes should be ruled by the Lord Jesus Christ. நம்முடைய இதயத்தை கர்த்தர் தான் ரூல் பண்ணணும். Our heart should be ruled by the Lord Jesus Christ. நம்முடைய வாழ்க்கையை கர்த்தராக இயேசு தான் ரூல் பண்ணணும். Our lives should be ruled by the Lord Jesus. அப்பொழுதுதான் இந்த உலகத்துல நீங்களும் நாம உத்தமனும் உத்தமையுமாய் இருக்க வேண்டும். Only then we can live a holy and blameless life. தேவனை மகிமைப்படுத்துகிறது ஒன்றே ஒன்று, உங்களுடைய உத்தமமும் உத்தமையுமான வாழ்க்கைதான் அந்த உன்னத தேவனை மகிமைப்படுத்தும். The only thing that glorifies God is a life of holiness and walking blameless before Him. இயேசு சொன்னார், உங்களை காண்கிறவன் என்னை காண்கிறான். Jesus said, the person who sees you sees me. பிலிப்பியர் 2:15 சொல்கிறது. Philippians 2:15 says, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் மத்தியில நீ குற்றமற்றவனாயிரு. in a wicked, crooked generation, you be blameless before me. பின்ன எதற்காக நமக்கு தேவன் வேதத்திலிருந்து போதிக்கிறார்? Why does God talk to us through the Bible? ஏன் அவரை ஆராதிக்க அழைக்கிறார்? Why does He call us to worship Him? ஏன் அவர் பக்கம் பக்கமாக நமக்கு ஆண்டவர் போதிக்க வைக்கிறார்? Why does God teach us through sermons, through many pages and pages? நாம் உத்தமனும் உத்தமையுமாய் மாறுவதற்காக. Just so that we become holy and blameless. சும்மா நம்ம வந்து ஒருவர் வந்து உட்கார்ந்து கேட்டு ரொம்ப நல்லா இருந்தது, கிட்டார் நல்லா இருந்தது, பிரசங்கம் நல்லா இருந்தது என்று சர்டிஃபிகேட் கொடுப்பதற்காக அல்ல. It is not just to come and say the music was nice, the guitar was nice, the sermon was nice. It's not just to certify for that. உங்களுக்கு 2 வடை கொடுத்தா அது கூட நம்ம நல்லா இருந்தது, வடைலாம் ரொம்ப நல்லா இருந்தா சொல்லுங்க. When you come and give you 2 vadas, you will still say the vada was very nice. ஆகவே நீங்க வடை போல கர்த்தருடைய வேலையை நினைச்சிட கூடாது. So we shouldn't think the same way as you think of that vada. ஆகவே நீங்க எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லா இருந்தது என்று சர்டிஃபிகேட் கொடுக்கிறதுக்காக கர்த்தர் உங்களை யாரும் அழைக்கவில்லை. அதுக்காக நாங்களே யாரும் இந்தியாவில இருந்து வரவும் இல்லை. So God did not call you to give a certificate for the way we talk and what sermon is going on. நீங்கள் உத்தமன உத்தமையுமாய் மாறுவதற்காகவே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நமக்கு போதிக்கப்படுகிறது. The word of God is being taught only because you have to live a holy and blameless life. ரோமர் 2:13 சொல்கிறது. Romans 2:13 says, நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பு நீதிமான்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே தேவனுக்கு முன்பு நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். For it is not those who hear the law who are righteous in God's sight, but it is those who obey the law who will be declared righteous. நீங்க வெறும் பிரசங்கம் கேட்டுவிட்டு போறதுனால நீங்க யாரும் நல்லவங்களா மாறிட மாட்டீங்க. Just because you hear the sermon and go doesn't make you a righteous person. நீங்க எப்பொழுது தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிவீர்களோ அன்றைக்கு தான் நீங்கள் நீதிமான்களும் ஆக்கப்படுவீர்கள். Only when you submit to the truth of God, you will become a righteous person. அருமையான தேவ ஜனமே, நீங்கள் வெறும் பிரசங்கம் கேட்டுவிட்டு போவதற்காக கர்த்தர் உங்களை இங்கே ஒன்றாக கூட்டிக் கொண்டு வருகிறார். God did not bring you here together to just listen to the word and go. நான் இந்த வார்த்தையின்படி நான் வாழ்வேன் என்று ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உன் வாழ்க்கையில ஒரு புதிய வாசலை திறந்து அவர் நடத்த ஆரம்பிக்குவார்.
But when you commit today that you will live a life of holiness and blamelessness before God, நீங்கள் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்களோ அப்பொழுதுதான் கர்த்தர் ஆச்சரியமான கதவுகளை உங்கள் வாழ்க்கையில் திறப்பார். and whenever you submit and obey to the word of God, God will open doors of miracles in your life. இயேசு என்ன போதித்தார்? What did Jesus teach? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, Man does not live by bread alone, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்வான் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். but by every word that comes from the mouth of God, man lives. உங்களை சுகமாக்குவதற்கு தேவன் அவருடைய வார்த்தையை தான் அனுப்புகிறார். The Lord, to heal you, He just sends His word. ஒன்று சங்கீதம் 107 சங்கீதம் 20வது வசனத்தை பாருங்க. Psalm 107 verse 20. அவர் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார், அவர்களை அழிவிலிருந்து அவர்களை தப்புவிக்கிறார். He sent forth His word and healed them. He rescued them from the grave. ஹல்லேலூயா. பாத்தீங்களா, நீங்கள் தேவனுடைய வார்த்தை போதிக்கப்படும் போது அதுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து விசுவாசிப்பீர்கள் என்றால் அந்த வார்த்தை உங்கள் உடல் உறுப்புகளில் ஒரு பெரிய அற்புத சுரத்தை கொண்டு வரும். When the word of God is being taught, when you listen to it and obey it, there will be a change in all the parts of your body. எபேசியர் 1:13 பாருங்கள். Ephesians 1:13 says, நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு விசுவாசிக்கும் போதுதான் அவர் வாக்குத்தத்தம் பண்ண பரிசுத்த ஆவி உங்களை முத்திரையிடுகிறார் என்று பைபிள் போதிக்கிறது. It says, you also were included in Christ when you heard the word of truth, the gospel of your salvation. Having believed, you were marked in Him with the seal, the promised Holy Spirit. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வரும்போது அநேக அடையாளங்களை அவர் சொன்னார். எல்லா அடையாளங்களும் இந்த உலகத்தில் நிறைவேறி முடிந்திருக்கிறது. When Jesus came into this world and he talked about so many signs that will happen in this world, and all of those signs are coming true. அவருடைய வருகைக்கு முன்பு இந்த உலகில் நடைபெற வேண்டிய வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை அடையாளங்களும் இந்த பூமியில் இன்ற வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. The things that He said, the signs that for the end of the times when He is going to come, all those things are still now happening in this world. இன்னும் ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில அடையாளங்கள் தான் நடக்க வேண்டியது பாக்கி இருக்கு. There are only a very less number of signs that still has to take place, which we can just count with our fingers. அவர் வரும் அந்த நாளிலே கடைசியாக ஒரு அடையாளம் ஒன்று நடக்க போகிறது பூமியில். There will be the last and final sign when He comes to this earth as for the second time. அதை பற்றி பரிசுத்த வேதத்திலே கர்த்தர் திட்டவட்டமாக தெளிவாக அவர் சொல்லி வைத்திருக்கிறார். God has told about that sign very clearly in the word of God. லூக்கா 17ஆம் அதிகாரத்திலே வசனம் 34 லிருந்து 36 வரைக்கும். Luke chapter 17 verses 34 to 36. அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திருகி இருக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வாயிலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். I tell you, on that night 2 people will be in one bed, one will be taken and the other left. 2 women will be grinding grain together, one will be taken and the other left. 3 விதமான அடையாளங்களை கர்த்தர் சொல்லியிருக்கிறார் பாருங்க. There are 3 kinds of signs that the Lord has showed us. ஒன்று இரவிலே படுத்திருப்பது. One was in the darkness, in the night. ஒன்று ரொட்டி செய்வதற்காக மாவு அரைப்பது, கல் அரைப்பது. The other one was when grinding grain for baking bread. இன்னொன்று தோட்டத்தில் வேலை செய்வது. The other one was working in the garden. அப்போ உறங்குவது என்பது இரவிலே. So when we sleep, it is in the night. அப்போ சமைப்பது என்பது காலையில, மத்தியானத்துல, ராத்திரியில. When we cook, it is usually during the daytime, in the morning or in the afternoon. தோட்டத்தில் இருப்பது என்பது பொழுது விடியல் காலையில. And working in the garden is early morning. அப்ப ஆண்டவர் வரும்போது இந்த உலகத்துல ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நேரமாக இருக்க போகிறது. So when God comes, each and every country in this world will be in a different time zone. இப்போ இங்க அமெரிக்கால இரவு 9:30. Now it is 9:30 in US. இந்தியாவில காலையில 7 மணி. It is morning 7 o'clock in India. இப்போ ஐரோப்பாவில விடியகால நேரம். It is early morning in Europe. இதே போல தான் அரேபியாவில விடியகாலமான நேரம்.
Same way it is early morning in Arab countries. இப்போ அப்படியான அங்க நடந்து கொண்டிருக்கோம். இப்போ ஆஸ்திரேலியாவில் ஈவினிங் மாலை நேரம். It is evening in Australia now. பாருங்கள் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நேரமா இருக்கு. So every country is in its own different time zone. அவர் வரும் அந்த நாளில் நடக்கும் அடையாளம். It is a sign for his end times, in the end days. ரெண்டு பேர் படுத்திருப்பார்கள், ஒருவர் பறந்து சென்று விடுவார், ஒருவர் அப்படியே விடப்படுவார். There will be two people lying down together, but one will be taken away. ரெண்டு பேர் சமையல் பண்ணி கொண்டிருப்பார்கள், ஒருவர் பறந்து செல்வார், ஒருவர் விடப்படுவார். Two people will be cooking together, but one will be taken away. ரெண்டு பேர் தோட்டத்தில் இருப்பார்கள், ஒருவர் பறந்து செல்வார், ஒருவர் விடப்படுவார். Two people will be working in the garden, but one will be taken and one will be still left behind. இதோ இப்படி நடக்கும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். That's how Jesus said it will happen. உலகம் முழுவதும் இந்த செய்திகள் போதிக்கப்படுகிறது. The word of God is being preached all over the world. உங்களை ஆராய்ந்து பாருங்க. Examine yourself today. அப்படி ஒரு சம்பவம் வரும்போது நீங்கள் பறந்து செல்வீர்களா, விடப்படுவீர்களா? So when that day comes, will you fly away with Jesus or will you be left behind? சரி, யார் பறந்து சென்றார்கள் தெரியுமா? Do you know who went with Jesus? பாவத்தை வெறுத்து, அக்கிரமங்களை வெறுத்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர். The people who shunned sin and evil and the ones who received Christ. உத்தமனாய் உத்தமியாய் வாழ்ந்தவர். The ones who lived a blameless life. தேவனுக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர். The ones who were set apart for Jesus. பறந்து சென்றார்கள். They went flying with Jesus. உலகத்துக்காக வாழ்ந்தவர்கள். The people who live for this world. மாயை, உலக மாயை, இச்சைகள், உலக ஆசாபாசங்களுக்கு வாழ்ந்தவர்கள் விடப்பட்டார். The people who live for the evil desires and the lusts of this world were left behind. அது ரெண்டு பேர்ல ஒருத்தர் கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். So for those two people, there could be a wife and a husband. அப்பா அம்மாவா இருக்கலாம், பிள்ளையா. It could be a mother and a child or a father and a child. அண்ணன் தம்பியா கூட. It could be even siblings. நண்பர்களாய் கூட. It could be friends. ரெண்டு ஊழியக்காரா கூட. It could be even two preachers. யார் வேண்டுமானாலும். It can be anybody. ஆனால் நீதி உள்ளவர்கள் பறந்து சென்றார்கள். But the ones who were righteous flew off with Jesus. கடைசி வரைக்கும் தன்னுடைய இருதயத்திலே அக்கிரமங்களோடு வாழ்ந்தவர்கள் அப்படியே விடப்பட்டார். People who harbored evil and wickedness in their heart till the end were left behind. ஆண்டவர் வரும் நாளிலே இந்த சம்பவம் நடக்க போகிறது. This will happen in the day Jesus comes. என் அருமையான சகோதரனே, சகோதரி, My dear sister and brother, எதுக்காக தேவன் தன் ஊழியக்காரர்களை கொண்டு உங்களெல்லாம் சேர்த்து 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 அவருடைய சத்தியங்களை போதிக்க வைக்கிறார்? why is God bringing you all together time and again to give you this word of truth? இந்த அழிந்து போகிற உலகத்திலே நீங்கள் விடப்படுவதற்காக அல்ல. That he will not be left behind this world that is going to be. இயேசு வரும்போது பறந்து செல்வதற்காக. To be with Jesus when he comes. ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் வருகைக்கு முன்பு அநேக பேர் ஒருவேளை மரித்து போய்விடலாம், செத்து போய்விடலாம். It may happen that some of us would be even dead before Jesus comes. அப்போ அவர் வரும்போது என்ன நடக்கும்? So what will happen when he comes? இதோ கர்த்தருடைய ஆவியானவர் அதை சொல்லி வைத்திருக்கிறார் பாருங்க. The Holy Spirit has spoken about that as well. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்திலே 16, 17 வசனங்கள். 1 Thessalonians 4 16 and 17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூடவே இருப்போம். For the Lord himself will come down from heaven with a loud command, with the voice of the archangel and with the trumpet call of God, and the dead in Christ will rise first. After that, we who are still alive and are left will be caught up together with them in the clouds to meet the Lord in the air, and so we will be with the Lord forever. Hallelujah! 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 நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவினுடைய போதனைகளை கேட்பதற்காக நீங்கள் ஒருபோதும் அழைக்கப்படவில்லை. You were not called to just listen to the words of truth of Jesus Christ. நீங்கள் கேட்கிற சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடப்பதற்காகத்தான் நீங்கள் எப்பொழுதும் அழைக்கப்படுகிறீர்கள். You were always called to listen and obey the word of truth. அப்படி நடக்கும்போதுதான் நீங்கள் பரிசுத்தர்களாக மாறுவீர்கள். Only when you obey, you become a holy people. தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கும்போதுதான் நீங்கள் உத்தமனும் உத்தமையுமாய் மாறுவீர்கள்.
Only when you obey the word of God, you become a blameless man or woman. தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கும்போது தான் தேவனுடைய அற்புதங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில காண்பீர்கள். Only when you walk according to God's word, you will see the miracles and blessings of God. தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கும்போது தான் நீங்கள் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவின் சாட்சியாய் நீங்கள் நாமும் இருக்கணும். Only when you obey and walk in the word of God, you will be a witness to people. நாம் அவருக்கு சாட்சியா இருப்பது தான் அவருக்கு மகிமையை கொண்டு வருகிற ஒன்று. The only thing that brings God glory is us being a witness for Him. Hallelujah. Hallelujah. ஆகவே இங்கே இந்த போதனையிலிருந்து என்ன தெரிந்து கொள்கின்றது? So what do we learn from this? பாருங்க, பைபிள் சொல்லுகிறது கர்த்தர் ஆராதனத்தோடும் பிரதான தூதனுடைய எக்காளத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். The Bible says the Lord will come with a loud command and with an archangel. இந்த வான மண்டலம் திடீரென்று பாய் போல எல்லாம் மறைந்து போய்விடும். This heavens that we see will just be vanished in one day. கர்த்தராகிய இயேசு பிதாவின் மகிமையோடு கூட வான மண்டலத்திலிருந்து இறங்கி வருவார். When Jesus comes in all the glory of the Father, அவரோடு கூட கோடி கோடி தேவதூதர்கள் வருவார். There will be thousands of angels along with him. வான மண்டலமே முழுவதும் தேவ எக்காளமாய் இருக்கும். All heavens will be filled with the sound of a trumpet. அப்ப பூமியில என்ன நடக்கிறது பாருங்க. So what will happen in the earth? இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து செத்தார்களே அவர்கள் தான் முதலாவது எழுந்திருப்பார்கள். So people who lived for Christ and died in Christ will rise first. எல்லாரும் எழுந்திருக்க மாட்டார்கள். Not everybody. நான் சொல்லவில்லை. I didn't say that. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. It says that in the word. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். The people who died in Christ will rise first. மனம் திரும்பி ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்தாங்களே அவங்க செத்துட்டாங்க இல்லையா, அவங்க தான் முதலாவது எழுந்து வெளியே வருவாங்க. People who have repented and confessed Jesus and lived for Him and are dead will rise first. நான் உலகத்துக்காக வாழ்வேன், நாளைக்கு பார்த்துக்கலாம் என்றார்களே அவங்க யாரும் எழுவே இல்லை, மண்ணோடவே இருந்தாங்க. The people who said I can accept Jesus tomorrow, day after tomorrow, and they just live the life of this world, they still remain in the world. இயேசுவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்து வெளியே பறந்து வந்தாங்க. The people who died in Christ came first. அப்பொழுது அந்த ரெண்டு பேரில் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார் பாருங்க, நாமும் பறந்து செல்வோம் அங்க எழுதுகிறார். So when they talked about when two people are together and one is taken away, இவர்களோடு கூட கர்த்தர் 1000 வருஷம் அரசாட்சி செய்வார். God will reign with them for 1000 years. அல்லேலூயா. அந்த 1000 வருஷ அரசாட்சி நடக்கும்போது இந்த உலகத்துல பிறந்து வளர்ந்த அத்தனை கோடி பேரும் அதுல இருக்க மாட்டாங்க. So when that 1000 years of Jesus' reign takes place, not everybody that we know who was born in this world will be there. பாவத்திற்கு மனம் வருந்தி இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய ஆவியால் கழுவப்பட்டு அவர்கள் இந்த உலகத்துல உத்தமமா வாழ்ந்தார்களே அவங்க தான் அந்த 1000 வருஷ அரசாட்சியில் இருப்பாங்க. Those who confess their sins and believed in the Lord Jesus Christ and lived for Him, who lived a blameless life for Him, will be there in the 1000 years of reign. அந்த 1000 வருஷ அரசாட்சி அவர்களோடு முடிந்த பிறகு, when the 1000 years of reign is complete, ஆண்டவர் இவர்களை எழுப்புவார். The Lord will raise these people. இவர்களை நியாயம் விசாரிப்பார். He will judge them. இன்றைக்கு நாம எந்த மனநிலையோடு நாம இந்த பூமியில படுக்கிறோமோ அந்த மனநிலையோடு தான் ஒரு நாள் எழுப்பப்படுவோம். So whatever is the state of mind or state of the heart when we die and we go to the ground. ஒருவர் மனம் வருந்தி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக மரிப்பார்கள் என்றால் அவர்கள் உயிர்க்கும் போது அந்த உயிர்த்த கிறிஸ்துவின் ஆவி அவர்களுக்குள் வெளியே வரும். So when we die with the state of mind of this world, we will not be we will rise up with the state of mind of this world, but when we die with the mind of Christ and in Christ, we will rise up with the mind of Christ. ஒருவர் இச்சையோடு அக்கிரமங்களோடு உலகத்தோடு ஆசா பாசத்தோடவே வாழ்ந்து மரித்தார்கள் என்றால் அவங்க எழும்போது அவங்க பாவ ஆவிகள் தான் அவர்களோடு வெளியே வரும். So when a person lives in this world with all the lusts of this world and he dies, when he rises up, he will rise with the same lust and all the evil ways. உனக்கு ஒரு குடும்பம் கொடுத்து நீ என்ன செய்த? I gave you a family, what did you do with it? மனைவி என்ன செய்த? What did you do with your wife? புருஷன் என்ன செய்த? What did you do with your husband? பிள்ளைகளை நீ என்ன செய்த? What did you do with your children? உனக்கு என் சத்தியத்தை கொடுத்த நீ என்ன செய்த? I gave you my truth, what did you do with it? உனக்கு சுகம் கொடுத்த நீ என்ன செய்த? I gave you healing, what did you do with உனக்கு it? வீடு நிலம் கொடுத்த நீ என்ன செய்தாய்? I gave you a house and lands, what did you do? நினைத்ததோட மேலானதெல்லாம் உனக்கு
கொடுத்தேனே, யாருக்காக வாழ்ந்தாய்? I gave you more than you can ever think or imagine. நீ வாழ வேண்டிய வழிமுறைகளை உனக்கு போதித்தேனே, என்ன செய்தாய்? I taught you the way you should live, but what did you do? உனக்கு ஒரு சபையை கொடுத்தேனே, என்ன செய்தாய்? I gave you a church. What did you do with it? உனக்கு என் போதனை கொடுத்தேனே, என்ன செய்தாய்? I gave you my word. What did you do with it? உன் அக்கிரமங்களை மன்னிப்பதற்காக என்னையே கொடுத்தேனே, என்ன செய்தாய்? I gave myself to forgive your sins. What did you do with it? ஒவ்வொருவரும் அன்றைக்கு பதில் சொல்லுங்க. Each one of us has to give that answer for God. என் அன்பான சகோதரனே, சகோதரி, My dear sister and brother, நீ பறந்து செல்வாயா, விடப்படுவாயா? will you fly away with Jesus or will you be left behind? தீர்மானம் செய். You determine today. கர்த்தர் உங்களை விடப்படுவதற்காக இந்த சத்தியத்தை போதிக்கிறார். God is not calling you so that you will be left behind. அவருடைய சொந்த பிள்ளைகளாய் நாம் அவரோடு என்றென்றும் இருப்பதற்காக இந்த சத்தியத்தை கர்த்தர். He wants us to be His own children. That is why He is giving us this word of truth. பழைய ஒரு பாடல், நான் ஏற்கனவே ஒரு 25 வருஷங்களுக்கு முன்பு இந்த பாடலை பாடி இருக்கிற கேசட்லாம் அந்த பாடல் வந்திருக்கிறது. உங்களோட அந்த பாடலை நான் பாடுவது. I want to sing a song which I wrote for before 25 years, and I want to share this song before you today. நான் பாடுகிறேன், என்னோட நீங்கள் இந்த பாடல் பாடும்போது நீங்கள் எல்லாரும் பாடிடுவீங்க, என்னோட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. Please join me and sing when I sing the song. என் இயேசு ராஜன் வருவார், எண்ணிலாடங்கா தூதரோடு என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே என்னோட சேர்ந்து கைகளை தட்டி, என் இயேசு ராஜன் வருவார், எண்ணிலாடங்கா தூதரோடு என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார். என் இயேசு ராஜன் வருவார், எண்ணிலாடங்கா தூதரோடு என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார். அவர் வருகையை எதிர்பார்க்கும் பக்தருக்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகையை எதிர்பார்க்கும் மாந்தருக்கு அவர் வருகை மிக பெரும் அதிர்ச்சி. அவர் வருகையை எதிர்பார்க்கும் பக்தருக்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகையை எதிர்பார்க்கும் மாந்தருக்கு அவர் வருகை மிக பெரும் அதிர்ச்சியிலோ என் இயேசு ராஜன் வருவார், எண்ணிலாடங்கா தூதரோடு என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார். உலகில் நடப்பவை எல்லாம் அவர் வருகையில் உண்மையை கூறும். உலகில் நடப்பவை எல்லாம் அவர் வருகையில் உண்மையை கூறும். அவர் வருகை மிகவும் சமீபம், அவர் வரவை சந்திக்க ஆயத்தமா. அவர் வருகை மிகவும் சமீபம், அவர் வரவை சந்திக்க ஆயத்தமாலோ என் இயேசு ராஜன் வருவார், எண்ணிலாடங்கா தூதரோடு என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார், என்னை மீட்ட இயேசு என்னை ஆளவே வருவார். வானில் ஒரு பேரொளி தோன்றோ, விண்ணில் ஒரு மின்னொளி தோன்றோ,
நாடுவேன். மேகங்கள் மீதே வருவார், மேற்கும் கிழக்கும். Amen. Thank you. எல்லாருமா கடைசியாக 3 காரியங்களை உங்கள் மத்தியில் சொல்லி நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். I just want to share 3 things with you and close in prayer. இந்த சத்தியம் உங்களுக்கு அறிவிக்கப்படும் பொழுது இந்த சத்தியத்தின்படி நான் நடந்து என் ஆண்டவருக்கு நான் சாட்சியா இருப்பேன் என்று உங்களை நீங்கள் முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். When this truth has been proclaimed to you, I want every one of you to dedicate yourself to walk in accordance to this truth. அந்த ஒப்பு கொடுத்தல் என்ன செய்யும் என்றால் உங்களை அதிகமாக தேவனை நோக்கி ஜெபிக்க வைக்கும். So when you dedicate yourself, this will cause you to look towards God in prayer. நீங்கள் பல வேளையில நீங்கள் ஈடுபடுவீர்கள். You will be involved with a lot of work. ஆனால் தேவனோடு பேசுவதற்கு சில நேரங்களை ஒதுக்குவீர்கள். But you will separate a time in your life to talk with God. அப்போது வேதத்தின் ரகசியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தும். And God will reveal the secrets in His word to you. வெறும் மனுஷரிடத்துல நிறைய பேசுறதுக்கு கத்துக்காதீங்க. Just don't learn to talk with men a lot. தேவனோடு பேசுங்க. You talk with God. உங்க குடும்ப காரியம் என்ன தேவனோடு பேசுங்க. You talk with God the issues in your family. கணவன் மனைவி காரியம் என்ன தேவனோடு பேசுங்க. Issues with your husband and wife, talk to God. உங்க பிள்ளைகள் நண்பர்கள் மற்றவன் காரியம் என்ன தேவனோடு பேசுங்க. Your friends, your children, all these things regarding them, talk to God first. அப்பொழுதுதான் தேவனுடைய குரலை நீங்கள் கேட்பீர்கள். Only then you will listen to the voice of God. வேதத்தை அதிகமாக வாசிங்க. Read the word of God daily. நீங்க ஜெபிக்கும் போது நீங்கள் கர்த்தரோடு பேசுகிறீர்கள். When you pray, you are talking to God. நீங்கள் பரிசுத்த பைபிளை படிக்கும்போது கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். When you read this holy book, the Lord God Himself speaks to you. இதுதான் அந்த உறவு. This is the relationship. ஒன்று கர்த்தர் நம்மோடு பேசணும். One is God should talk to us. இரண்டாவது நாம் கர்த்தரோடு And பேசணும். the second thing is we should talk to God. அல்லேலூயா. இரண்டாவதாக Second thing, நீங்கள் கடைபிடிக்கிற கீழ்ப்படிக்கிற இந்த சத்தியங்களை நீங்கள் நேசிக்கிறவர்களுக்கு நீங்கள் உணர்த்துவீர்கள். so when you are following these truths of God, you will show them or reveal them to the people you love. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை பாருங்கள். Genesis chapter 18 verses 19. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை அவன் நிறைவேற்றும்படியாக அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். For I have chosen him so that he will direct his children and his household after him to keep the way of the Lord by doing what is right and just, so that the Lord will bring about for Abraham what he has promised him. உங்க குடும்பம் எப்படி ஒரு நீதியுள்ள குடும்பமா வர முடியும்? How can your family be in righteousness and நீங்கள் holiness? நீதியை கடைபிடித்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு நீதியை கடைபிடிக்கும்படி கற்றுத் தருவீர்கள். When you are a righteous person, you will teach your children to walk in ways of righteousness. நீங்கள் ஜெபத்தில் தேவனோடு பேசினால் உங்கள் பிள்ளைகள் எந்த ஒரு காரியத்திற்கும் ஜெபத்தில் தேவனோடு பேச வேண்டும் என்று கற்றுத் தருவீர்கள். When you go to the God in prayer for everything, your children who are watching you will still go to the God in prayer for things that they need. உங்களுடைய 1 வயது குழந்தைக்கு முன்னால நீங்க 10 நிமிஷம் முழங்கால் போட்டு கைகளை வைத்து ஜெபித்து பாருங்கள். அடுத்த நாள் அந்த பிள்ளை முழங்கால் போட்டு கைகளை வைத்து ஜெபிக்காது. If you for 10 minutes before a 1-year-old child worship God with your hands raised up, the next day when you see the child will be doing the same thing. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய ஜெப வாழ்க்கையால தான் ஜெயிக்க முடியும்.
The only thing that will overcome all these sins and the lust of the world is through your prayer life. பாருங்கள் ஆபிரகாமை பற்றி கர்த்தர் என்ன சாட்சி சொல்கிறார். See what witness that God is giving about Abraham. நான் ஆபிரகாமுக்கு சொன்னதை அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் வீட்டாருக்கும் போதித்து நீங்கள் கர்த்தருடைய நீதியும் நியாயத்தை கடைபிடித்து நடவுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுவான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்றார் கர்த்தர். He says, I chose him because he will direct his children and his household to keep the way of the Lord and do what is right and just. நீங்கள் கடைபிடிக்கிற கர்த்தராகிய இயேசுவின் சத்தியத்தை உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் உங்கள் ரிலேஷன்ஸ்க்கு எல்லாருக்கும் அவங்க கூட பரலோகத்துக்கு வரணும் இல்லையா? நீங்க மாத்திரம் பரலோகத்துக்கு வந்தா சரியா? அவங்க கூட இருக்கணும்ல பரலோகத்துல. So when the truths that you follow, make sure you teach them to your children and to your household. Household means your relations and everybody. They also need to come into the kingdom of God. ஒருவேளை நீங்க இந்தியாவில் இருக்கிற யாரோ கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் ஒருவேளை காசு அனுப்பலாம். வெறும் காசு மாத்த அனுப்பிடாதீங்க, அவங்க கெட்டு போயிடுவாங்க. So you might be sending money to people in India who are suffering, but I would advise do not do that. They might go in the wrong way after receiving just the money. ஏன்னா இந்தியாவில் இருக்கிற ரொம்ப என்ன நினைக்கிறாங்கன்னா அமெரிக்காவில் நீங்கெல்லாம் டாலர் பிரிண்டிங் பண்ணிருக்கிறீங்கன்னு நினைக்கிறாங்க. So there are so many people in India think that people in America are printing dollars every day. ஏன்னா எல்லா வீட்டுக்கு நீங்க போகும்போது பாருங்க அவங்க உங்களை ரெண்டு கையும் தான் சூட்கேஸ் தான் பார்த்துப்பாங்க. So when you go back to your homes and your relatives' places, all they see is the 2 suitcases that you have in your hand. நீங்க முக்கியமானது இல்லை, நீங்க கொண்டு போற சூட்கேஸ் தான் முக்கியம். It's not that you are important, it's just the things that you bring to them are important. நீ வந்தா போதும்பா, நீ வந்தா போதுமான்னு வாங்க, ஆனா சூட்கேஸ் எங்க தான் கேட்பாங்க. They will tell you that if you come, that is enough for me. But when you go and land, they'll ask, where is the suitcase? இதான் மனித சுபாவம். This is the human tendency. அவங்க நினைக்கிறாங்க நீங்கெல்லாம் வந்து டாலர் பிரிண்ட் அடிக்கிற மிஷின் வாங்கி வச்சு பிரிண்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. The people in India still think that you people, all of us here have a dollar printing machine in our house and we print dollars every day. $10 என்ன பாடுபடுகின்றது அவங்களுக்கு தெரியாது. What things that we go through for earning $10, people in India do not realize. உங்களுடைய உறவினர்களுக்கு டாலரை கொடுக்கும் பொழுது கூட கர்த்தரையும் கொடுக்கணும். So when you go back to India and give your relatives $1 or things of இந்த தேவனை அறிந்து கொள், இந்த தேவனை ஏற்றுக்கொள், உன் பொல்லாத வழிகளை விட்டு நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிக்கு வா என்று சொல்லி பாருங்க, அவங்க மனம் திரும்பும். Give them also Jesus and tell them this is a God you have to follow and leave your sinful ways. நீங்கள் நீதியிலே நடந்தால் அந்த நீதியை எங்குமே நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். So when you walk a righteous life, wherever you go, you will portray that righteous life to everybody. மூன்றாவதாக, Third thing, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துக்கு வா. Genesis chapter 6 verses 16. கர்த்தர் நோவாவுக்கு சொன்னார், God told Noah, ஒரு பேழையை நீ ஆயத்தப்படுத்த வேண்டும். he asked him to make an ark. அதுல எல்லா குணமுள்ள மிருகங்களும் வரட்டும். He said, bring all kinds of animals in the earth. நீ உன்னுடைய மனைவி, உன்னுடைய மகன், உன்னுடைய மருமகன்மாராக 8 பேர் அதுக்குள்ளே போக வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். He said, you and your wife and your children, your sons and your daughters-in-law, you 8 of you have to go. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும்போது நடக்கும். It will happen as in the times of Noah, it will happen in the times of Pentecost. பாருங்க, உலகத்தில் எல்லா சீரழிவுகளும் நடந்து கொண்டிருக்கும். When there are things of destruction going on in this world, ஆனா ஒவ்வொரு வீடும் ஒரு பேழை கட்டி கொண்டிருக்கிறது பாருங்க. but every house of God is family of God is building an ark. அதான் அந்த பேழை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. That ark is the Lord Jesus Christ. அல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். பாருங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாம் சேர்த்து கூட கர்த்தர் ஒரு பேழை கட்டி கொண்டிருக்கிறார். God is building all of you into an ark. அந்த பேழைக்குள் வந்தவர்கள் அழிவிலிருந்து மீட்கப்பட்டார்கள். People who came into the ark were saved from the flood. இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அந்த ஐக்கியத்துக்குள் இந்த பேழைக்குள் வந்தவர்கள் அழிவிலிருந்து மீட்கப்படுவார்கள். People who come into the community of Jesus Christ are saved by this. தீமை உங்களை அணுகாது. Evil will not come near you. பிசாசு உங்களை தொட முடியாது. Satan cannot touch you. வியாதி உங்களை அழிக்க முடியாது. Disease cannot destroy சாபம் you. உங்களை அழிக்க முடியாது. Curse will not destroy you. இந்த தேசத்தின் இச்சை ஒன்று உங்க குடும்பத்தை நிர்மூலமாக்கும். The lust of this country or of this world will not. பரிசுத்த ஆவி என்கிற அக்கினி உங்களை சூழ்ந்திருக்கு, நம்மை சூழ்ந்திருக்கு. It is the fire of the Holy Spirit which is around us always. அந்த பேழையில் என்ன நடந்தது? What happened in that ark? அந்த பேழையில் சிங்கமும் இருந்தது, மாடும் இருந்தது. There was a lion and also an ox. அந்த பேழையில் சிறுத்தை, புலி இருந்தது, ஆடும் இருந்தது. There was cheetahs and there was also goat. இந்த சிங்கம் வெளியில மாடை பார்த்தா என்ன செஞ்சிருக்கு? கடிச்சு கொண்டு போட்டு.
So when this lion sees ox or cattle outside, it will just go and இந்த eat. சிறுத்தை புலி எல்லாம் ஆடு பார்த்தா என்ன பண்ணிக்கும்? கடிச்சு சாப்பிட்டு எல்லாம் பிரியாணி சாப்பிடும். So when this cheetah sees this goat outside, it will normally go and eat it. ஆனா இப்ப எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பாடைக்குள்ள இருக்கு. Now everything is in the ark of Jesus Christ. பாருங்க ஒன்று கடிக்கவே இல்லை. They didn't even harm each other. அது ஒன்றை பார்த்து ஒன்று அலோ சொல்லிக் கொண்டது. They were inside saying hello to each other. அதனுடைய சுபாவமே மாறிவிட்டது. Their tendencies changed. கர்த்தருக்குள் நாம் வரும்போது நம்முடைய சுபாவம் எல்லாம் மாறிவிடும். It is the same way when we come into the life of Jesus Christ, our tendencies நம்முடைய change. சூழ்நிலை எல்லாம் மாறிடும், குணமெல்லாம் மாறிடும். Our circumstances, our behaviors change. நம்ம எந்த இனம் எந்த ஜாதி எல்லாம் செத்துப்படும், நம்ம எல்லாம் கர்த்தருடைய ஜனமாய் மாறிடும். We do not think about our caste, our religion, our background or anything. We just become one in the body. என்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆவிக்குரியவர்களாக மாற்றி விடுவார். Because the Holy Spirit of God is making us. நாம் God child, தேவனுடைய ஜனம் என்று தான் அழைக்கப்படும். We will be called children of God. நாம் இயேசு கிறிஸ்துவின் சந்ததி என்று அழைக்கப்படும். We will be called the generation of Jesus Christ. அந்த பேழையை கர்த்தர் கட்டுகிறார். It is the ark that God is building. அந்த பேழையை கட்டுகிறார். He is building that ark. நீங்க உங்களை உண்மையா ஒப்புக்கொடுங்க. When you dedicate yourself truthfully, அப்போது உங்களுடைய நண்பர்கள் மற்றவர்கள் இந்த நாட்டில் சீரழிறவங்க எல்லாம் ஆண்டவரத்துல கொண்டு வரும்படி உங்களை கொண்டு தேவன் செய்வார். So when you dedicate yourself truthfully, God will use you to bring your friends and all the people that you know are going behind this world to come follow Him. இந்த ஆண்டவரை அவர்களும் அறிய வேண்டும் என்று கொண்டு வருகிறவர்களாக நீங்கள் எல்லாம் இருப்பீர்கள். God will make you people who go out and bring those people of this world to know Him better. அது நீங்க செய்யும் பொழுது இங்கே ஒரு பெரிய சொந்த சபையை கர்த்தர் உங்களுக்கு உருவாக்கி தருவார். God will give you a big community of believers, a church for you when you do those things. நீங்கள் தேவனுடைய நாளிலே அவரை ஆராதிக்கிறவர்களாக மாறுவீர்கள். You will be a people who worship God in the day of the Lord. அதான் ஞாயிற்றுக்கிழமை. That will be Sunday. அது கர்த்தருடைய நாள். That is the day of the Lord. அது நம்முடைய நாள் அல்ல. That is not our day. அதை நாம் ஒருபோதும் திருடக்கூடாது. We should not steal it from God. அது அவருடைய நாள். It is His day. Sunday is not the holiday. Sunday is a holy day. Sunday is not only the holiday. Sunday is a holy day. Holy day. பரிசுத்தம். It is a holy day. ஆகவே அன்றைக்கு நாம் அவருடைய நாளில் அவரை ஆராதிப்போம். In the day of the Lord we will worship Him. அதுதான் இந்த உலகத்துல விடுமுறையான நாள் சண்டே. That's why they say Sunday is a day of freedom in this world. அன்றைக்கு தான் இயேசு உயிரோடு எழுந்த நாள். It is a day when Jesus raised. அவர் உயிரோடு எழுந்த நாள் தான் நமக்கெல்லாம் ஓய்வு நாள், தேவனுடைய நாள். It is a day when Jesus raised from the dead that we relax. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பேழைக்குள்ள வாருங்க. Come into the ark of Jesus. தூரத்துல இருந்து பேழையை பார்த்து கொண்டிருக்காதீங்க, உள்ள வாங்க. Don't stand afar and just look at the ark, but come inside. வெளியில கதவு கட்டி நின்னதா கூட தப்பிக்க முடியாது. Even if you come close and stand near the door, you will not be saved. வெளியில ஜன்னல் பிடிச்சிருந்தா கூட தப்பிக்க முடியாது. Even if you hold on to the windows of the ark, you will not be saved. நோவா உள்ளே வரும்படி கர்த்தர் செய்தார். God made Noah and his family to come inside. அவருடைய மனைவி பிள்ளைகள் உள்ளே வரும்படி தேவன் செய்தார். He made his wife and his children and அவருடைய மகன் மருமகள் எல்லாம் உள்ளே வரும்படி தேவன் செய்தார். and the daughter-in-laws to come inside the ark. அந்த ஆர்க் அந்த பெட்டகம் மாத்திரம் காப்பாற்றப்பட்டது. It was just the ark that was saved. எல்லாம் நிர்மலமானது. Everything in the world. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற பேழைக்குள் வந்தவர்கள் முழுவதும் அப்படியே அவர்கள் ரட்சிப்பிலே தேவனோடு ஐக்கியமானார்கள். People who came into the ark of Jesus Christ were saved and they just raised. உலகமும் அதன் மாயம் நிர்மலமானது. The world and its desires were destroyed. இந்த சத்தியத்தை தேவன் நமக்கு தந்ததற்காக நாம் நன்றி செலுத்துவோம். We'll just praise God for this truth that He has revealed to us today. அவருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். The Spirit of God is urging us. உங்களை முழுவதுமாக ஒப்புக்கொடுங்க. Completely dedicate yourself. தேவனே, நான் இதுவரைக்கும் எனக்காக வாழ்ந்தேன். Lord, so far I lived my life for myself alone. இனி நான் உமக்காக வாழ்றேன். I want to live it for you. என் சித்தம் அல்ல, உன் சித்தமே. It's not my will, Lord, but yours. என் வழி அல்ல, இனி உன் வழி. It's not my way, Lord, but yours. நான் மாத்திரமல்ல, என் முழு குடும்பத்தார். It's not just me, Lord, but my entire family. உம்முடைய சொந்த ஜனமாய் மாறும். We want to become your children. உமக்கேற்ற பரிசுத்தவானாய் பரிசுத்தவதியாய் நான் இருப்பேன். We want to live a life of holiness before you. உமக்கு நான் உத்தமமாய் நான் வாழ்வேன். I want to be a righteous man, a righteous woman before you. என் வழியாய் நீர் மகிமைப்படுவீராக. Please be glorified through my life. தேவ ஆவியானவர் என்னிலிருந்து வெளிப்பட வேண்டும். The Holy Spirit of God should be revealed in me. இந்த தேசத்தில் வந்து வாசம் பண்ணுகிற ஏராளமான பேரை ஆண்டவரே நீர் கொண்டு வரணும்.
Lord, the people who come from of my origin in this nation, I want to bring them to you, Lord. எங்களை முழுவதும் தருகிறோம். We just dedicate ourselves. எங்கள் திட்டங்கள் எல்லாம் மறைஞ்சு போட்டோம். Let all our plans be thwarted, Lord. உங்கள் திட்டங்கள் ஆரம்பம். Let your plans alone remain. உங்களுடைய மகிமை ஆரம்பம். Let your glory come, Lord. உங்களுடைய அற்புதங்கள் ஆரம்பம். Let your miracles come, Lord. உங்களுடைய அபிஷேகம் ஆரம்பம். Let your anointing fall, Father. உங்களுடைய சித்தத்தை நாங்கள் செய்து முடிக்க எங்களை அபிஷேகி. Oh Lord, help us to do your will, oh Father. நம்மை முழுவதுமாய் தாழ்த்து. Let us completely humble ourselves. கடைசியாக Lastly, ரோமர் 5:1 சொல்லுங்க. Romans 5:1 says, இயேசுவின் ரத்தத்தினால் in the blood of Jesus Christ, நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். through the blood of Jesus Christ, we have எத்தனை become மகிமை. righteous. நாம் நீதிமான்களாவதற்கென்று நாம் தனியாக அதுக்காக எதையுமே செலவிட வேண்டிய ஒன்றுமே இல்லை. There is nothing that we can do or earn to get the righteousness of God. நம்முடைய கர்த்தர் நமக்காக சிலுவையில தண்ணீரை ஊற்றினார். The Lord Jesus gave His life and His blood just for us. நம்முடைய திறமையில நாம் நீதிமானாவோம். It's not by our talents or by our wisdom we become நம்முடைய பணமல்ல righteous. நம்ம நீதிமானாவோம். Our money does not make us righteous. நம்முடைய ஞானம் அறிவல்ல நம்ம நீதிமானாவோம். Our wisdom and knowledge does not make us நம்முடைய righteous. பாரம்பரியமல்ல நம்ம நீதிமானாவோம். Our traditions does not make us righteous. நம்முடைய தாளந்துகள் எல்லாம் நம்ம நீதிமானாவோம். Our talents do not make us righteous. கர்த்தராகிய இயேசுவின் ரத்தமே. It is just by the blood of Jesus Christ. அவருடைய ரத்தத்தினால் நாம் It is நீதிமான்களாக்கப்பட்டோம். by His blood that we become righteous. எத்தனை மகிமை. Hallelujah. How எத்தனை glorious. மகிமை. How glorious. நாம் ஆண்டவரை நெருங்கி வரும்போது When we come closer to God, கர்த்தராகிய இயேசுவை நம்முடைய இரட்சகராய் மீட்பராய் நாம் ஏற்றுக்கொள்ளும் போது when we accept Jesus as our Savior, அந்த as our நிமிஷமே Lord, தேவனுடைய ரத்த துளிகள் நம்ம மேல் தெளிக்கும். it is the same time that we are sprinkled with the love அவருடைய blood of Jesus. ரத்தத்தினால் நாம் நீதிமான்களாகும். It is by His blood that we become righteous. இது என்றைக்கு ஆரம்பமாகும்? When will this start? என்றைக்கு அர்ப்பணிக்கிறோமோ அன்றைக்கு ஆரம்பமாகும். When we completely surrender உம்முடைய ourselves. ரத்தத்தால் என்னை கழுவும். Lord, cleanse me with your blood. உம்முடைய ரத்தத்தால் என்னை கழுவும். Cleanse me with your blood, Lord. என்னை உத்தமையாய் மாற்று. Make me a blameless person. அது என்னால் அல்ல. It is not by me. அது உம்மாலே. It is by you. அது உம்மாலே ஆகும். It is just possible. என்னை உத்தமனாய் மாற்றுவது உம்மாலே ஆகும். Only by you I can become a righteous man or a woman. உம் மண்டை நான் வருகிறேன். I just come before you now, உம் Lord. ரத்தத்தால் என்னை கழுவும். Come and cleanse me with your blood. நாம் எல்லாரும் கண்கள். Let's close our eyes. உம் ரத்தத்தால் என்னை கழுவும். Come, Lord, come and cleanse us with your blood. ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தால் என்னை கழுவும். Lord Jesus, come and cleanse us with your blood. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல மீட்பராக வந்து என்னை மீட்டீரே, நல்ல மீட்பராக வந்து என்னை மீட்டீரே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல மீட்பராக வந்து என்னை மீட்டீரே, நல்ல மீட்பராக வந்து என்னை மீட்டீரே. எல்லாரும் பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, கலங்கினேன் நீர் என்னை கண்டீர், பதறினேன் நீர் என்னை பார்த்தீர், கலங்கினேன் நீர் என்னை கண்டீர், பதறினேன் நீர் என்னை பார்த்தீர், கல்வாரியின் அண்டை வந்தீர், கல்வாரி
கல்வாரியின் அண்டை வந்தேன், என் பாவம் தீர நான் அழுதேன். கல்வாரியின் அண்டை வந்தேன், என் பாவம் தீர நான் அழுதேன். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. நல்ல மீட்பராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல மீட்பராக வந்து என்னை மீட்டீரே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தே உலகிலே. ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் கொஞ்சம் பேரா இருக்கலாம், ஆனால் நாம் ஆராதித்த தேவன் மகா பெரியவராக. அவர் கரத்தால் வான மண்டலத்தை உண்டாக்கினார் என்றால் அவர் எவ்வளவு பெரியவர் என்று யோசித்து பாருங்கள். அவருடைய கையால் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை உண்டாக்கினார் என்றால் அவர் எத்தனை பெரியவர். அத்தனை பெரிய கர்த்தர் நம்மை நேசிக்க நம்மை தேடி இயேசு கிறிஸ்துவாய் வந்தார். எத்தனை மகிமை. This great and awesome God came down to seek us through the form of Jesus. என் உள்ளத்தில் இறங்கி வாரும் கர்த்தாவே. Lord, come into my heart. மாயைகள் என்னை விட்டு விலகட்டும் கர்த்தாவே. Let all the false things of this world. மாம்சீகம் என்னை விட்டு விலகட்டும் கர்த்தாவே. The works of the flesh let it fall off. ஆண்டவரே பாரம்பரிய வழிகள் என்னை விட்டு விலகட்டும் கர்த்தாவே. Let the ways of tradition just fall off. ஆண்டவரே என் சொந்த முயற்சிகள் எல்லாம் சாகட்டும் கர்த்தாவே. All the works that I try to do, Lord, let it fall. ஆண்டவரே என் உள்ளத்தில் இறங்கி வா. Lord, come into my heart now. என்னை நீதிமானாய் மாற்றும் ஆண்டவரே. Lord, make me righteous. உம்முடைய இரத்தத்தை என் மேல் ஒரு விசை தெளிங்க ஆண்டவரே. Lord, this time come and pour your blood. நான் உத்தமனும் உத்தமியுமாய் நாங்கள் மாற வேண்டும் ஆண்டவரே. I want to become a righteous man or a woman. தேவனே நீர் ஜீவனுள்ளவர் என்பதை எங்கள் சாட்சி வழியாய் நாங்கள் நிரூபித்து காட்டுவோம். Lord, we want to be a witness for a God who is a living God. தேவனே உம்மை நாங்கள் அப்படியாய் மகிமைப்படுத்த வேண்டும். We want to glorify you by our witness, Father God. ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சாட்சியாய் விளங்க வேண்டும். Lord, we have to be a witness for you, Lord. நீங்கள் மனம் திரும்பி கனி கொடுங்கள், பிதா மகிமைப்படுவார் என்று சொன்னீர். Lord, you said repent and bear fruits for his kingdom, and the Lord ஆம், கனி கொடுக்க எங்களை அழைத்திருக்கிறீர்கள். Lord, you've called us to bear fruit, O Father. அப்பொழுதுதான் பிதா மகிமைப்பட முடியும். Only then, Father God, you will be glorified. தேவனே எங்களை நீர் இந்த நாளிலே புரட்டி போட்டதற்காக ஸ்தோத்திரம். Lord, we thank you that you flipped us inside out. ஒவ்வொருடைய வாழ்வில் ஒரு பெரிய காரியத்தை நாளில் ஆரம்பிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். Lord, we thank you that you're beginning a great thing in each and every one of our lives. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்னீரே. Lord, you said the truth, you will know the truth and the truth will set you free. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று When the சொன்னீர். Son of Man frees you, you will be free indeed, is what மெய்யாகவே நாங்கள் விடுதலையான அனுபவங்களை எங்களுக்கு தருகிறீர். Lord, you give us the experience that we are complete. தேவனே உமது கரம் பிடித்து நடப்போம். Lord, we will hold your hand and go. எங்களை நிரப்புங்க கர்த்தாவே. Lord, come and fill us இந்த up. சிறு மந்தை பெரும் கூட்டமாய் மாறட்டும் கர்த்தாவே. Lord, make this little flock a big crowd of Father God. ஒவ்வொரு வீடுகளும் ஜெப வீடுகளாய் மாறட்டும். Every house become a house of prayer, Lord. ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே உம்மை தரிசிக்கிற குடும்பமாய் Oh Lord, மாறட்டும். every family become a family which sees you. ஒவ்வொரு வீடுகளிலும் உம்முடைய வேத சத்தியம் நிறைவேறுவதாக கர்த்தாவே. Let your word become true in each and every family. அக்கினி ஒவ்வொரு வீடுகளிலும் பற்றிக் கொள்வதாக கர்த்தாவே. Lord, let your fire burn in each and every family. அந்தகாரங்கள் விலகுவதாக இயேசுவின் Lord, all the நாமத்தில். darkness and evil forces, let it be gone. பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பிக் கொள்வதாக. Lord, the Spirit, Holy Spirit, come and anoint each and every one of us. ஆண்டவரே இதோ உமது ஊழியன் பாஸ்டர் ஆண்டவரே பிரபு ஐசக் அவருடைய மனைவி பிள்ளைகளை ஆண்டவரே அதிகமாய் தொடுவீராக. Lord, please touch the Prabhu Isaac and
his family and his children, O Lord God. ஆண்டவரே இந்த சபையில பணியாற்றுகிற எல்லா பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக. Lord, every person who works here in this church, Lord, bless them and you touch them, O Father God. தேவனே நீர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, நீர் இருதயத்தை பார்க்கிற கர்த்தர். Lord, you are not the God who sees the face, but you see the heart, O Father God. தேவனே நீர் எங்களுடைய இதய தாகங்கள் எல்லாம் நிறைவேற்றுகிற தேவனாய். Lord, you are the one who is capable of fulfilling all our heart's desires. உம்முடைய பிள்ளைகளுடைய வாசல்கள் திறக்கப்படுவதாக. Lord, let the doors in the lives of your children be opened. தேவனே இவர்கள் நீதிமான்களின் கூட்டங்களாக எழும்புவார்களாக. Oh Lord, let them rise up as righteous people in this land. ஆத்துமாதாயம் செய்வார்களாக கர்த்தர். Oh, let them go out and bring new souls, O Father God. சொந்த ஆலயத்தை காண்பார்களாக Oh, let கர்த்தர். them see their own new church, O Father God. ஏராளமான கூட்டங்களை ஆதாயம் பண்ணுவார்களாக. Oh Lord, let them bring crowds of people. கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதை காண்பார்களாக. Let them see the glory of God being revealed. ஒவ்வொரு பிள்ளைகளும் உமது ஆவியால் தொடப்படுகிறதற்காக Oh Lord, we thank you for your spirit touching each and every அடைப்பட்ட one of us. கர்ப்பங்களை திறக்கிற வல்லமை Lord, you உள்ளவர். are the person who is able to open the barren womb. ஆசீர்வாதமான எதிர்காலத்தை நீர் கொடுக்க வல்லவராக. Lord, you are the God who is able to give a future of blessing, O Father God. தரிசனங்களை கொடுத்து உயர்த்த நீர் வல்லவராக இருக்கிறீர். Lord, you are the God who gives visions and lifts people up, Lord God. எங்களை முழுவதுமாக நாங்கள் தாழ்த்துகிறோம். Oh, we completely surrender உமது ourselves. ராஜ்யம் வளர்வதாக. Oh, let your kingdom come. உமது நாமம் உயர்வதாக. Oh, let your name be glorified. உமது சித்தத்தின்படி அற்புதங்களும் அடையாளங்களும் கிடைப்பதாக Oh கர்த்தர். Lord, through your will, let your blessings and miracles happen. ஆசீர்வதிங்க தகப்பனே. Lord, bless this. ஆசீர்வதிங்க. Bless us, O Father. ஆசீர்வதிங்க. Bless us, O Father. நீர் ஆசீர்வாதங்களின் தேவன். Lord, you are a God of blessing. நீர் மனதுருகிற தேவன் அப்பா. You are a God of compassion. நீர் உருமாற்றுகிற தேவன் அப்பா. Lord, you are a God who transforms. ஆசீர்வதிங்க. Lord, you bless us, O Father God. துதி கன மகிமைகளை உமக்கே தருகிறோம். Blessing, glory and honor are yours alone, O God. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். In the name of our Lord and Savior Jesus Christ, அடையாளங்களை பெற்றுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. we get all these blessings in the name of Jesus. ஆமென். Amen. ஹல்லேலூயா. ஒரு பலத்த கைகளை தட்டி கர்த்தருக்கு நாங்கள் நன்றி. Thank you. கர்த்தர் இந்த நாளிலே நேற்றுக்கு இன்றைக்கும் உங்கள் மத்தியிலே நாங்கள் வந்து ஆண்டவருடைய சுத்த சுவிசேஷத்தை அறிவித்து ஊழியம் செய்ய தேவன் தந்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்கள் எல்லாரும் சார்பாக பாஸ்டர் பிரபு ஐசக் அவரும் அவருடைய மனைவியும் மற்றும் சபையில் உள்ள எல்லாருமே எங்கள் காட்டிய அன்புக்காக ஒத்துழைப்புக்காக நன்றி சொல்கிறோம். நீங்கள் பெருகுவீர்கள். என்ற ஒரு விஷயம் கர்த்தர் சித்தமிருந்து உங்களை கண்டால் நீங்கள் எல்லாருமாய் ஆவிக்குரிய வழியில் பெருகி இருப்பதை கர்த்தர் காட்டுவார். நன்றி, வணக்கம். Thank God for the opportunity that I gave through Pastor Prabhu Isaac to come and preach this word before you. And I also thank for each and every person who helped and coordinated with me throughout this meeting, and may the blessing of God be upon you and you as a church be increase. And if the will of God is when the next time comes, I would, if it is God's will, I would come and share the word with you again.